سددي يا من يقوم مقام الحمد منفردا بواحد القدر لم يولد ولم يلد يا من تفجرت الأنهار இதுவரை தங்களுக்கு உரையாற்றியவர் நாச்சார் கோயில் அரபி மதரசாவுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி இம்தாதுல்லா ஃபாசில் பாத்தவி. பாகியாத்தில் 7 ஆண்டுகள் போதி சனது பெற்றவர்கள், மறுபடி 2 ஆண்டுகள் போதி ஃபாசில் பட்டம் பெற்றவர்கள். ஆகவே சற்றேறக்குரிய 20க்கு மேற்பட்ட உலமா பெருமக்கள் சனது பெற்றவர்கள், 7 ஆண்டு காலம் போதி சனது பெற்றவர்கள், மௌலவிகளும் ஹாஃபிதுகளும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களை முற்படுத்த கடமைப்பட்ட நான் ஒரு சில நிமிஷங்கள் என் உடல்நிலை அனுசரிச்சு அவர்களை பின்னுக்கு தள்ளி நான் கொஞ்சம் முன்னுக்கு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எதிர்பார்க்கிறவர்கள் பின்னர் பேசுவார்கள். பொதுவாக ஒன்று நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய அறிவில் இருத்திக் கொள்ள வேண்டியது அது என்ன? மனிதன் பொதுவாகவே தவறு செய்யக்கூடியவன் தான். உங்களுடைய கவனம் ரொம்ப தேவை. மனிதன் பொதுவாகவே தவறு செய்யக்கூடியவன் தான். தவறு நிகழத்தான் செய்யும். கருணை மிகுதியினால் அந்த தவறுகளுக்கு அவன் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, அவன் செய்த தவறுகளுக்கு அவன் தண்டிக்கப்பட வேண்டிய காலம் வருவதற்கு முன்பாகவே அந்த அடியானை மன்னித்து விட நாடி அவனை சில நற்காரியங்களை செய்ய வைத்து விடுகிறான். நீ நல்ல விளங்கி வாழ்நாள வயசுக்கு வச்சு வேண்டி செய்யணும். விளங்குங்களா? ஏன்னா இந்த ஏற்பாடு அல்லாவுடைய பொறுத்தானே. பாருங்க, ஏன்பா சினிமாவுக்கு போனேன் என்று மகனை தந்தை அடிக்கிறான், அல்லது ஏன் நீ தொழுவு போறேன்னு அடிக்கிறான். அவன் சத்தம் விடலாம், எம்மா அக்கா அம்மா அச்சா அண்ணன் அடினால வலி தாங்காம எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவன் விளங்குங்க. இப்போ அந்த தண்டிக்கிறாரு தகவல் அவனுக்கு துர்நடத்துக்காக அவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவனை அடித்து விட்டு அவராகவே அவனுக்கு கற்று தருகிறார். என்ன கற்று? இனிமே போறேன்னு சொல்றேன், இனிமே போறேன்னு சொல்லு. இவன் எங்க சொன்னா இனிமே போறேன்னு அவன் அடி வாங்குறவன் எங்க சொன்னா அந்த தந்தையை சொல்லி தருகிறார். மனித கோட்டிகளுடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்பர்களே, அவர்கள் நம்முடைய ஆதி பிதா, நாம் அவருடைய மக்கள். பாப்பா புத்தி கொஞ்சம் இருக்கதான் செய்யும். காத்தானுடைய சொன்ன மாதிரி அன்னாசு ஹரீசு அலாமா முனியா, மனிதன் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வது எப்பவுமே ஆர்வமுடையவனாகத்தான் இருக்கும். சைத்தானே அதுல என்னதான் எனக்கு பார்த்ததுன்னு சொல்லுவோம். அடியான் அடிபடுறாங்கிற வேகத்துல ஒரு தட்டு தட்டினாங்க, அவன் உயிரை போயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து கொலை செய்ய வேண்டும் நாட்டம் இல்லைங்க. அவங்க யதார்த்தமா தன்னுடைய ஈமான் கொண்ட மக்கள் அடிபடுறாங்கிறதுக்காக வேண்டி அவனை போய் எதிரி போய் ஒரு தட்டு தட்டினாங்க. என்ன ஆச்சுங்க? செத்து போயிட்டான். கொலை ஆயிடுச்சுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காத்தானுடைய மாரிஃபா இல்லை என்ன
हालामिन अमल शैतान क्या ये कुरान नहीं है नाफाई सिनुजुदी இல்லல்லாஹ் நீ படிச்சுட்டு எது செஞ்சாலும் அவன் செஞ்சா நமக்கு என்ன பொறுப்பு நினைச்சிட்டு இருந்தா எப்படி குர்ஆன் خلافனுடைய தௌஹீத் ஏற்க முடியாது தாத்து கிதாப சுன்னது ஆலம்ல நாம அப்படியெல்லாம் படி போட்டு தப்பிக்க பார்க்கணும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்களேன் மகன் மாறு செஞ்சதுக்காக தகப்பன் அடிக்கும் போது பையன் அவன் கத்துருவான் அழுவான் ஒன்னும் சொல்ல தெரியாது தகப்பன் எனக்கு மட்டும் செஞ்சான் இல்லைன்னா என்ன சொல்றீங்க அதை பார்க்கிறோம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அந்த தவத்திற்காக அழுதார்கள் 300 வருஷம் என்று அகில உலக மக்கள் இறைவனை பயந்து அழுத கண்ணீரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்து அழுத கண்ணீரையும் எடை போட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் தான் மிகவும் அவ்வளவு அழுது போயிட்டாங்க. விளங்குங்களா? என்ன அன்பர்களே, வட்டி வாங்கல யாரும் மதுபானம் மறந்தை சொர்க்கத்துல செடி கெண்டா செடியா அதான் போவனான்னு சொன்ன செடி கெண்டா செடியா இல்லையே. சுவர்க்கத்துக்குள்ளாத அந்த மாதிரி செடிகளுக்கு வேலை என்ன இருக்கு பரிசுத்தமான இடத்துல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பேச்சு கேட்கிறாங்களான்னு பாக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய சுபாவத்தை காட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க உங்களை சுத்தம்னு விளங்கிறாதீங்க. அல்லாஹ் சொல்றதுக்கு அமையும் சமயம் கொஞ்சம் மாறு செய்யற குணமும் இருக்கவங்கள்ல கலந்து இருக்காது. அதை அவர்களுக்கு காட்டி கொடுக்கணும்ல. அதுக்காக சம்பவம் நடக்கும். ஆக 300 வருஷம் அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்புடைய புறத்தில் இருந்தும் சில கலிமாத்துகளை கற்றுக்கொண்டார், சில வசனங்களை சொற்களை கற்றுக்கொண்டார். அதை சொல்லி மன்னிக்கப்பட்டார்கள், மன்னிப்பை பெற்றார்கள். என்ன சொல்றது? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இறைவா, நாங்கள் தவறு செய்து எங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதி செய்து கொண்டோம். அநீதி செய்து கொண்டது நாங்கள். இப்ப நீ எங்களை மன்னித்து கருணை காட்டாவிடில் லனகுனன்ன மினல் ஹாசிரின், நாங்க நஷ்டவாளர்களாக ஆயிட்டோம். அப்போ இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதை நான் போட்டு சபையில உடைக்க முடியாது. அரபிகள் வாசனை சொன்ன எல்லாரும் இங்க குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால எனக்கு பயமா இருக்கு. இஃப்ஷாஉ சிர்ரி ருபூபியத்தி குஃப்ர். இஃப்ஷாஉ சிர்ரி ருபூபியத்தி குஃப்ர். ஆகையினால நான் அடக்கிறேன். நண்பர்களே, ஒரு ரகசியம் அடங்கி போச்சு. அப்ப மனிதன் என்ன செய்யணும்? புத்திசாலி என்ன செய்வான்? பொதுவாக மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் உடனுக்குடன் பாவமாக உடனே அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யார் அவர்கள்? பெருமானார் சஹாபாக்களை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய அந்தஸ்து என்ன? ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கிட்டா, அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டார். அந்த மாதிரி மகான்களை சேர்ந்த ஒரு அவர். அவர்களை பார்த்து அண்ணல் பெருமானார் சொல்லுகிறார்கள், அபூதர், ஏதாகிலும் தவறு நிகழ்ந்துட்டா உடனே ஒரு நன்மை செய்யுது. பிளஸ் மைனஸ்ங்க, குற்றம் கழித்தல் வேற. ஏதாகிலும் ஒரு தவறு நிகழ்ந்துட்டா உடனே ஒரு நன்மை செய்யுங்க. நாம அபூதருக்கு அர்ப்பணம். அந்த அபூதர் கேட்கிறாங்க, யார சொல்லுங்க, ஒரு நன்மைன்னு சொன்னா 4 விரிவுரை செய்யும். நன்மைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஜூன் குரான் ஓதுறாலும் நம்ம தான். 10-20 ரகாத் நஃபில் தொழுதாலும் நம்ம தான். கலந்துட்டீங்களா? இல்ல 2-3 நாளைக்கு நோன்பு வச்சாலும் நம்ம தான். நபியே ஹபீபே, நீங்கள் இருக்க உங்களுடைய இந்த சமுதாயத்தை நான் அழைக்க மாட்டேன், அதாவது செய்ய மாட்டேன். நண்பர்களே, அறிவு என்ன சொல்றது? நபியே தாயிஃப் மாநகர்ல கல்லால் அடித்தார். நபியுடைய பாதையில மக்கமா நகர்ல முட்களை பறக்கிறார்கள். நபியுடைய சரீரத்தின் மீது ஒட்டகையுடைய அசூசைகளை விட்டார்கள். உஹதுல பெருமானாருடைய பல்ல உடைக்கப்பட்டுச்சு, நெற்றி காயப்படுத்தப்பட்டுச்சு. இப்படியெல்லாம் நபியை துன்புறுத்தும் பொழுது நல்லா விளங்கிங்க, இப்படி நபியை துன்புறுத்தும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டு எப்படி சும்மா இருந்தார்? நண்பர்களே, அறிவாளர் தான் கேட்குது, இன்னைக்கும் கேட்குது. அது காதலர்களுக்கு தான் தெரியும். எப்படி அல்லாஹ் சும்மா இருந்தா? உதாரணம், உங்களுடைய பாப்பாவை ஒருத்தன் திட்டுறான், ஏசுறான், அதை அடிக்கிறான். நீ வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பியா?
லவ்லா கலமா ஹலக்துல் அஃப்லாக், நபியே உம்மை படைப்பதாக இல்லை என்றால், உங்களை படைக்கிறது இல்லை என்று இருப்பின் நான் இந்த வான பூமிகளை படைத்திருப்பேன். அப்ப யாரின் காரணமாக இந்த சர்வ லோகங்களும் படைக்கப்பட்டுச்சு? யாரை அல்லாவே காதலிக்கிறார்கள் அந்த பரிசுத்த நபி துன்புறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டு அமைதியாக சும்மா இருக்கிறார். இப்ப அது யதார்த்தமா அறிவுக்கு பொருத்தமா தெரியாது. அது அல்லாஹ் விளக்கினார். நபியே, அவர்கள் உண்மை துன்புறுத்துவது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் உங்களுடைய சுபாவத்தை பார்க்கிறேன், உங்களுடைய மன அமைப்பு, உங்களுடைய உள்ள எப்படி இருக்கு. உம்மத்து கொடுக்கிற கஷ்டத்தை தாங்கிக்குவீங்க, உம்மத்து கொடுக்கிற தொல்லைகளை தாங்கிக் கொள்வீர்கள். அத உங்க உம்மத்து தொல்லை கொடுத்ததற்காக நான் அந்த உம்மத்தை தண்டித்தால் உங்க கர்ம உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் சம்பவித்தால் அது என் நபிக்கு பாரமா இருக்கு. அல்லா நபியுடைய கல்புடைய அமைப்பு அல்லா எப்படிப்பட்ட நபி உங்களுக்கு கொடுத்தோம். உங்களுக்கு கஷ்டங்கள் சம்பவித்தால் என் நபிக்கு அது பாரமா இருக்கு, என் நபியுடைய உள்ளதாங்க. அப்போ என்ன சொல்றாங்களா, நபியே ஒரு நிமிஷத்துல அழைச்சு முன் சென்று போன எத்தனையோ உம்மத்துகளை அழைத்தேன். நபிக்கு துரோகம் செஞ்சதுக்கு அழைச்சேன், உங்க உம்மத்தை விட்டு வச்சிருக்க. காரணம் நீங்க தான் இப்ப காரணம். நான் உங்களுக்காக வக்காலத்து வாங்கி இந்த உம்மத்தை தண்டித்தேன், அதாவது செய்தேன். உங்கள் மனம் நோவும், உங்களுடைய உள்ளத்தை நோக வைக்க நான் பிரியப்படவில்லை. உங்களுக்காக உம்மத்தை தண்டித்தால் உங்க உள்ளம் தாங்காது. உங்களுடைய கல்வ படைச்சதே நான் தானே, உங்களுடைய உள்ள அமைப்பு எனக்கு தானே தெரியும். ஆகையினால நீங்கள் இருக்க நான் அலாப செய்ய மாட்டேன். இப்போ ஒரு கேள்வி வரும், அல்லாஹ்வுக்கு தடையாக நீங்க தான் இருக்கீங்க. உங்களை மோதினை செய்தவர்களை தண்டிப்பதற்கு தடையாக தாங்க தான் இருக்கு. நீங்க உங்க கண்மையில வெட்டி அல்லாஹ் செய்வீங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி வரும். அப்போ பெருமானார் இருந்தால் அல்லாஹ் வராது, அழிக்க மாட்டான். அவர்களுடைய மறைவுக்கு நம்முடைய கதி எப்படி? அதுக்கு அல்லாஹ் வழிவகுத்து வமா கான அல்லாஹு பியஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபி ஹபீபே, அவர்கள் உன்னுடைய உம்மத்தினர்கள் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் அலாபு செய்ய மாட்டேன். என்ன பஷா, என்ன நன்மாரை. அதனால நண்பர்களே, ஒரு சின்ன செய்தி விளக்கிறதுக்காக தான் நான் முற்பட்டது. அதனை விளக்கிட்டு அடுத்த மட்டும் மைக்கோப்படுத்தினேன். என்ன விளங்கு? மனிதன் பொதுவாக எது தவறு நமக்கு தெரியல. லா இலாஹா இல்லல்லாஹ் திருக்கல்வி. திருக்கல்வியுடைய அர்த்தம் என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தெரியாது. அப்ப அந்த வணக்கத்துக்குரியவனுக்கு சதாவும் நாம் கட்டுப்பட்டவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக, தலை சாய்த்தவர்களாக வணக்கம் வணக்கம் சொன்னாங்க. தன் பிரியத்துக்கு நடப்பதை குழி தோண்டி புதைத்து அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்துக்கு இணங்க நடப்பதற்கு பேர் வணக்கம். என்ன அஸ்லிம், நீங்க இஸ்லாம் ஆயிடுங்க, அஸ்லிம் சொன்னா இஸ்லாம் ஆக்க கரிமா சொல்லி இஸ்லாம் ஆகுங்கடா. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? இஸ்லாம் ஆயிட்டாங்க. கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். ஆலமீன்களுக்கு ரப்பாகி உங்களுக்கு முற்றிலும் பணிந்தேன். நண்பர்களே, இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வரவு செலவு கணக்கு பார்த்தாதான் தெரியும் நாம எந்த அளவுக்கு முஸ்லிம், எப்படிப்பட்ட முஸ்லிம். நாம் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள். கொஞ்சம் எங்களுடைய வார்த்தை உங்களுக்கு மனசு கோச்சிக்காம, இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் நபிமார்களுடைய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறோம், அவுலியாக்களுடைய பெயரை தாங்கி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் நம்மளை முழு முஸ்லிம்களாக ஆக்க பாடுபடலாம். நல்லா வணங்கிங்க. ஈமான் இஸ்லாம் படித்தவர்கள் சொல்லும் போது சில பேர் என்ன சொல்லுவாங்க? இஸ்லாம் முந்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கும் போது கூட மன் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம் வந்து கேட்டாங்க, பிறகுதான் ஈமான கேட்டாங்க. அதனால சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாம், ஈமான்,
அப்ப இஸ்லாம் முந்தி ஈமான் அடுத்தது. ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு சொல்றான். நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்பது உண்மை. நானே சொல்றேன், சாட்சி சொல்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் விசுவாசிகளே. ஈமான்ல சரியா பாருங்க, இஸ்லாத்துல அளவோலம் இருக்கு. உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். முழு முஸ்லிமாயிரியா. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட பின்பற்றார். அன்பர்களே, நாம் முஸ்லிம்கள் என்றால் எப்படி முஸ்லிம்கள், அதை நாம சிந்திக்க ஒரு சொல்றேன். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமுன மின் யதிஹி வ லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் யார்? அந்த முஸ்லிமுடைய நாவுடைய தீங்குகளை விட்டும் கரங்களுடைய தீங்குகளை விட்டும் மற்றவர்கள் அச்சம் தீர்ந்து வாழ்வார்களே. நம்மளை பத்தி மக்களுக்கு அமைதி வரும், மன அமைதி வரும். இவர் கையால எந்த தீங்கு செய்ய மாட்டார், இவர் நாவாத எந்த தீங்கு நம்ம செய்ய மாட்டார் என்று மக்கள் அச்சம் தீர்ந்து இருப்பார்களே, அவர்கள் முஸ்லிம்கள். நாம எப்படி இருக்கிறோம், நமக்கு நாமளே சாட்சியா இருக்கிறோம். நான் அதை சொல்ல வேண்டியது மன சங்கடப்படும். அது நண்பர்களே, ஆக மனுஷன் தவறு செய்யக்கூடியவர் தெரிஞ்சு வச்சுங்களா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுக்கு வணக்கம் தேவையில்லை, அல்லாஹ் வணங்கணும். ஏன் சொல்லுக்கு நான் தான் பொறுப்பேன். அல்லாஹ் தஆலா கனியுன், அவன் தேர்வையற்றவன். அகில உலக மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதால் அவனுடைய அந்தஸ்து உயர்வதும் இல்லை, எல்லோரும் அவனை வணங்காது விட்டுவிட்டால் அவனுடைய அந்தஸ்து குறைவதும் இல்லை. ஹுவல் கான ஹுவல் கான ஹுவல் கான ஹுவலான கமா கான. விளங்குறீங்களா? அவன் எப்போதும் ஒன்று போல இருக்கிற, அவனுடைய அந்தஸ்து குறைஞ்சிருக்கு. இப்ப நமக்கு வணக்கம் ஏன் கொடுத்தா அல்லாஹ் சொன்ன பாருங்க. ஒரு தவறு நிகழ்ந்துட்டால் ஒரு நற்காரியம் செய்யுங்க என்று அண்ணல் பெருமானார் சொன்னார். விளங்குறீங்களா? இப்ப தவறு செய்யக்கூடியவர்களுக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. நற்காரியங்கள் செய்ய சொல்லி உத்தரவு இருக்கு. நற்காரியங்கள் செஞ்சா அந்த தீமைகள் அழிக்கப்பட்டு பிளஸ் மைனஸ். இப்ப நாமும் நம்மளுடைய தவறான செயல்களுக்கு பரிகாரமாக நற்காரியங்கள் செய்வது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நற்காரியங்களை சிலதை பரவலாக ஆக்கி, கட்டாய கடமையாக ஆக்கி, அதை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக. அஸ்ஸலாத்து முகஃபிராத்து லிமா பைனஹுன்னா, நம்முடைய தொழுகை ஐங்கால தொழுகை, ஒரு தொழுகைக்கு மற்ற தொழுகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு முகஃபிரா, பாவ பரிகாரம். வணக்கம் இல்லை, அந்த வணக்கத்தை அல்லாஹ் பரவலாக்கி விட்டான். ஏன் பரவலாக்குறான்? நீ ஓயாம தவறு செய்யக்கூடியவன். உன் தவறுகளுக்கு தவறுகளுக்கு என்ன பரிகாரம்? உன் தவறுகளுக்கு பரிகாரம் நீயா தேடிக்கொள்ள மாட்டேன். ஆகையினால் அதையும் நானே கடமையாக்கிவிடுவேன். அதனால்தான் ஃபதாயில ஸலாத், தொழுகையினுடைய சிறப்புகளை சொல்லும் போது நிறைய சொல்றேன். ஹதீஸ்ல வந்து நீ 5 உன் வீட்டு வாசல்ல ஒரு 6 இருந்து நீ ஐங்காலம் தொழுதா, ஐங்காலம் குடிச்சா மேனியில் அழுகுமா? அந்த விதமாக நீ தொழுதால், ஐங்காலம் தொழுதால் உன்னால நிகழ்ந்த பாவங்கள் எல்லாம் கொட்டி போகும். விளங்குச்சுங்களா? இப்ப இபாதத்து எதுக்கு? முகஃபிராத். அஸ்ஸலாத்துல் ஹம்ஸி வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ வ ரமதான் இலா ரமதான். என்ன லிமா பைனஹுன்னா, இடைப்பட்ட காலத்தில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு பாவ பரிகாரங்கள். நன்மை எதோ அந்த பாவமா சுமத்திட்டான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ரமதான் எதுக்கு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சொன்னதாக இருக்கிறாய், அல்லாஹ் இந்த உம்மத்தை அவர்களின் பாவங்களின் காரணத்தினால் நரகில தண்டிக்க நாடி இருந்தால் இந்த புனித ரமதானை அருள் புரிந்திருக்க மாட்டார். அப்ப அல்லாஹ்வுக்கு தன் கருணை நபியுடைய உம்மத்தை மறுமையில தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் ரொம்ப கூச்சப்படுறாங்க. என் ஹபீபுடைய மனசு என்ன? என் ஹபீபுடைய கண்ணுக்கு யாரு? அவனை சமாதானப்படுத்துறது யாரு? ஆகையினால் அல்லாஹ் தஆலா துனியாவுல நல்ல சந்தர்ப்பங்களை, நல்ல காரியங்களை, நல்வழக்கங்களை கொடுத்து ஆகிரத்துக்காக நம்மளை சுத்தம் செய்து கொண்டிருக்க. நாம அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அவனுடைய அந்த இஹ்சான், அவனுடைய அந்த உதவியை ஏதோ நமக்கு ஒரு சிரமம் கொடுத்து விட்டதாக பாரமாக நினைக்கிறோம். சுருக்கத்தை விளங்குதுங்களா? சரி, இப்ப ரமலான் மாசம்
இந்த ரமலான் மாசத்துல நன்மையுடைய ரேட்டை கூட்டிடும். மற்ற 5 நாள் மாதிரி தான் அப்போ ரமலான தொழுதும். ஆனா ரமலான்ல இப்ப தொழுகிற தொழுகை இப்ப இன்னைக்கு இஷா தொழுதும். 11 மாசத்துல 70 இஷாவுக்கு எவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை. மைனஸ் பண்ணணுங்க, நன்மையை கூட்டி அதுல பாவத்தை கழிக்கணும். நீயா நன்மையை கூட்ட மாட்டேன். அதனால அல்லாஹ் ஹபீப் பேர்களோட முகப்பத்தின் காரணமாக தான் நாடி சொன்னதான் அல்லாஹ் சொன்னதான் மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸரத்தின் கான கமன் அல்லாஹ் ஃபரீலத்தன் ஃபீ மாசிவா. ரமலான் மாசத்துல நீ ஒரு நற்காரியம் செஞ்சு ஒரு நன்மை செஞ்சு அல்லாஹ்வுடைய விடுதலுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி. மற்ற மாசங்களை நீ ஃபர்லான வணக்கம் செஞ்ச நன்மையுடைய ரேட்டை கூட்டிட்டாங்க. அல்லாஹ் யாரும் அல்லாஹ் ஏன் கூட்டினு கேட்க முடியுமா? நான் சொன்ன நேரத்தில் செஞ்சுக்கிறேன். நான் கொடுத்த அந்த ரமலானுடைய பிறையிலிருந்து ஷவ்வாலுடைய பிறை பார்க்கறதுக்குள்ளாக நீ நபிலான வணக்கங்களை செஞ்ச ஃபர்லான நன்மை. வமன் அப்தா ஃபரீலத்தன் ஃபீ, ரமலான் மாசத்துல நீ ஃபர்லான வணக்கத்தை நிறைவேற்றுறேன். கான கமன் அப்தா 70 ஃபரீலத்தன் ஃபீ மாசிவா. மற்ற மாதங்களில் 70 ஃபர்த நிறைவேற்றுறாங்க. நண்பர்களே, கூட்டம் கழித்தாலும் உங்களுக்கு விளங்குறீங்களா? எங்க 7,86,390 ரூபாய் இருப்புங்க. இப்ப 10 எவ்வளவு இருக்கு? 10 லட்சத்தி சொச்சம் துண்ணுவது இல்ல. என்ன செய்யணும்? அதை கூட்டணும்ல. அந்த மாதிரி நம்மளுடைய தீமைகள் பாவத்தை விட மிஞ்சி. இப்ப நான் என்ன ஆரம்பிச்சேன், நீங்க நிம்மதியா விட்டு போக. பாவ பட்டியலை நான் இப்ப தொடர்ந்து பேசினேன். நண்பர்களே, நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். நாம் விளங்கியதெல்லாம் ஜினா ஜினா. அல்லாஹ் பாதுகாப்பு. சமுதாய மதுபானம் அருந்தல், கொலை களவு செய்தல், ஒரு சில பாவங்களைத்தான் பாவம் என்றே விளங்கியது. மற்ற பாவம் ஒரு பாவம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி விளக்கம் உள்ள வந்துருச்சு. நாம் செய்வதெல்லாம் பாவம் அதிகம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நிச்சயமாக விஷயம் என்ன? அல்லாஹ்வை தவிர யாரும் இலா இல்லை. இப்ப அப்படி இருக்கு. நீ என்ன செய்யணும்? நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹ் தான் இலாண்டு. இப்ப அவனை இலாவாக்கி வாழக்கூடிய நீ உன் வாழ்க்கையில எவ்வளவு ஓட்டை இருக்கு உனக்கு தெரியும். ஆகையினால உனக்காகவும் ஏனைய மூமினான சகோதரர்களுக்காக மன்னிப்பு தேடிக்கிட்டு வேற வழியே கிடையாது. விளங்குங்களா? என்ன செஞ்சாலும் ரமலான் மாசம். இப்ப நீங்க எல்லாம் என்ன விரும்புறீங்க? ரமலான் மாசத்தை கொடுத்தாங்க. என்ன விரும்புறீங்க? இதுக்கு பகரமா என்ன கொடுக்கணும்? நீங்க ஆலிம் சாஹிப் சொல்லி விட்டீங்க. நான் எல்லாரையும் சபையை கேட்கிறேன். நண்பர்களே, ஆலிம் சாஹிப் ஜுபைர் அஹமது பாக்கவி பொருவச்சேரி அரபிக் ஆலோசனை பேராசிரியர், அவர் சொல்றாரு மன்னிப்பு தான் எல்லோருமே அதை தானே எதிர்பாருங்கள். அது கிடைத்து விட்டால் மற்றதெல்லாம் தானாக. அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவதை, நமக்கு அவன் கருணை காட்டுவதை நம்முடைய சில துர்ச்செயல்களின் காரணமாக நிறுத்தி வச்சிருக்கோம். தடப்பட்டு நாம மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடனே சரி செய்து கொண்ட மாத்திரத்துல அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தந்திரம் தெரியல. மனுஷன் முகத்தை வருத்தப்படுறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறான். என்ன இருந்தாலும் வாப்பா, நாளைக்கு எப்படி அவன் முகத்துல நான் முடியுமே யோசிக்கிறான் பாருங்க. என்ன இருந்தாலும் வாப்பா, என்ன இருந்தாலும் எம்மா, என்ன இருந்தாலும் என் அண்ணன், என்ன இருந்தாலும் என் மச்சான், என்ன இருந்தாலும் என் மாமா. இன்னைக்கு செலா பேசிட்டான், நிதானிக்கிறான். இவர்களுடைய மனசு புண்படும்படியாக நான் நடந்தால் நாளை இவர்கள் முகத்தில் எப்படி முடிப்பேன்? ஆனா அதே அடியான் அல்லாஹ் என்ன சொன்னான்? இத்தகுல்லா, பயப்படு அடியான், அல்லாஹ் பயப்படு. நாளைக்கு ஏன் முகத்தில் எப்படி முடிப்பேன்? என்ன நேரத்தில் இருக்கும்? விளங்குங்களா? ஆகினார் நண்பர்களே, இப்போ நற்செயல்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் மூட்டை கட்டுவதற்காக இந்த அது சொல்லிட்டான். வரவு ஜாஸ்தியா மூட்ட முடிய நம்ம கொண்டு வருவோம். உப்பு குறிப்பாக மாட்டிக்குவோம். நன்மையெல்லாம் பரிமாறப்பட்டு போயிடும். கடைசியில் அவரும் மற்றவர்களுடைய பாவங்களையும் பேர் சுமத்தப்பட்டு நரகத்தில் போவான. அவன் தான் என் உம்மத்தில் உள்ள மிஸ்கின், ரொம்ப வலியவன். விளங்குங்களா? ஆகினார் நண்பர்களே, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுங்கள்.
அண்ணன் பெருமானாரை கொண்டு பாவம் நிகழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. நபியாச்சும் அரசுமாச்சு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா. 70 ஒவ்வொரு நாளும் 70 தடவை நான் பிழைப்பதற்கு தேடுறேன். அது உங்களுக்கு விளக்கவும் முடியாது, என்னால விளக்கவும் முடியாது. என்ன உள்ள இவ்வாறு வாரா கல்வின்னு விளங்குறீங்களா? ஆக ஏதோ அவர்களுக்காக அண்ணன் பெருமானார் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார். பெருமானாருடைய மனோதனை எப்படி இருந்துச்சு அதை எழுதுறாங்க அறிஞர்கள். எப்ப பார்த்தாலும் பெருமானார்கள் அவர்கள் கவலை தோய்ந்தவர்களாக இருந்தார். முத்தஃபக்கீர், அந்த கவலையே உம்மத்துடைய கவலை தான். அதுல தாங்களை பற்றியும் கொஞ்சம் கவலை இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. என்ன அடிக்கடி யோசிப்பாங்களா? அல்லாஹ் தஆலா என்ன நேசிக்கிறான், நானும் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். நம்முடைய நேசத்திற்கு இடையூறாக எனக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கிற அன்பு பிழைப்பு இருக்கு. நான் அல்லாஹ்வை காதலிக்கிறேன், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான். இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய அந்த அன்பு என் மீது நிகழ்ந்து அதற்கு இடையூறாக அல்லாஹ் என்னை வெறுக்கும்படியாக ஏதாவது ஒரு தவறு கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்குமோ என்று ஆடுவார்களாம். நாம கனவுல கூட நினைச்சது. நான் இன்னைக்கு பகல்ல செஞ்ச காரியம் லைலத்துல் கத்ர் மக்ரிபில வந்துருச்சு. அது நடுஜாம வரைக்கும் இந்த லைலத்துல் கத்ர் எவ்வளவு அலங்கோலமா நான் கடத்தி இருக்கிறோம். அதை கூட நினைச்சு நம்ம வெக்கப்பட்டிருக்கேன். அன்பர்களே, அவர் பெருமானுடைய மனநிலை எப்படிங்க? கடந்த காலத்துல அல்லாஹ்வுடைய மனம் வருந்தும்படியாக ஏதாவது செய்திருப்பதோ நிகழ்ந்திருக்குமோ இது ஒரு வருத்தம். அடுத்து என்ன? அப்படி கடந்த காலத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னாலும், கடந்த காலம் பரிசுத்தமாக இருந்தாலும் எதிர்காலம் இருக்க என்னுடைய சொச்ச வயசு என்று அதுல அல்லாஹ் வருந்தும்படியாக ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். அந்த அச்சம் வரும் பொழுது அல்லாஹ் இடத்துல கூச்சமா தான் பேசுவாங்க. சொல்றது இல்லைங்களா? அந்த வார்த்தை அவங்க பெருமா சொல்லக்கூடாது, பழமொழியில சொல்லுவாங்க. ஏன் இவன் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப கூச்சப்படுறாரு, சும்மா கீழே கீழே பாத்துக்கிறாரு, வடக்கையும் தெற்கையும் பாக்குறாரு சொன்னா என்ன சொல்லுவோம்? அவர் செஞ்சது இப்ப குறுக்க வந்து நிக்குது. அவர் செஞ்சது அவருக்கு ஹிஜாபா வந்துருச்சு. இப்போ நான் சொல்ல உங்களுக்கு இடம் இல்லையா அன்பர்களே? இப்ப அண்ணன் பெருமானாரை கூட தவறு நிகழ்ந்தா இல்லையே. அப்படி இருக்கு. அன்பு மிகுதியினால், அந்த காதல் மிகுதியினால் அவர்களுடைய உள்ளம் சதா கவலைப்படுமா? கடந்த காலத்தில் அல்லாஹ் என்னை வெறும்படியாக ஏதாவது நிகழ்ந்திருக்குமோ அல்லது எதிர்காலத்தில் அப்படி ஏதாவது செயல் நிகழ்ந்து விடுமோ, அதனால அல்லாஹ்வுடைய வருத்தத்தில் நாம் ஆளாகி விடுதனோ? நண்பர்களே, அந்த கவலையை பார்க்க அல்லாஹ் தான் அல்லாஹ் வஹி இறக்கி வச்சான். அல்லாஹ் தஆலா நபிக்கு சாமி நபியே, கடந்த காலத்துல நான் வருந்தும்படியாக நாங்க எதுவும் செய்யல நபி. நான் கேரண்டி நான் கொடுக்குறேன். என் மனம் வருந்தும்படியா, உங்களை நான் வெறுக்கும்படியா நீங்க எதுவுமே தப்பு செஞ்சது. எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவியா இருக்கிற நீங்க எதுவுமே தப்பு செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு அது அமைச்சமே அந்த கவலைகள் வரும் பொழுது நீங்க எனக்கு சந்தோஷமா பேச மாட்டீங்க, மனம் விட்டு பழக மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கூச்சப்படுறீங்க. அது எனக்கு சங்கடமா, அது எனக்கு பாரமா இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது. அப்படி ஏதாவது கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்குமோன்னு சொன்னீங்க, அதையும் மன்னிச்சுட்டேன். எதிர்காலத்தில் ஏதாவது நிகழ்ந்துருமோ அதனால அல்லாஹ் எனக்குள்ள காதலுக்கு இடையூறு குறுக்கிட்டு வருமோ சொன்னீங்க, அதையும் நான் மன்னிச்சுட்டேன். ஆகையினால நீங்க அதை மறந்துருங்க. எது அந்த சங்கோச்சம் இருக்கு, அது என்கிட்ட மனம் விட்டு உங்களை பழக விட மாட்டேங்குது. நான் சொல்றேன், நாலு மேல விளக்க அல்லாஹ் தான் நண்பர்களே. அப்போ அந்த வருத்தப்படுத்தியவன், மனசை சங்கடப்படுத்திய ஒரு மனைவி கணவனை மறுபடி திருப்திப்படுத்துவதற்கு ஏதேதோ உபாயங்களை செய்யறாங்க. அதுல ரொம்ப சிறந்த உபாயம் கணவனுக்கு மேல கண்ணை கசிக்கிறார். கண் கலங்கி கண்ணீர் விட்டு விடுவார். இவன் கோபமா இருந்தாலும் மறுபடியும் கேட்கிறான், என் கண்ணை ஏண்டி அழுது, என்ன கவலை? இது நான் மனசு சங்கடப்படுத்திட்டேன், நான் அப்போ மதிச்சுட்டேன். விளங்குதுங்களா அன்பர்களே? அப்ப காதல் நமக்கு முகப்பத், அல்லாஹ்வுடனே எப்படி முகப்பத் இருக்கணுமோ அப்படி முகப்பத் இல்லை. ஆகையினால அல்லாஹ்வை சதா வருத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், உல்லாசமாக உலாவிக் கொண்டே இருக்கிறோம். இல்ல
காதல் உள்ள உள்ளங்களை கேளுங்க, அவர்கள் எப்படி கண்ணீர் வடித்து காதல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பகல்ல என்னுடைய நடந்தது எந்த செயலும் எனக்கு மத்தியில் வந்தது உண்டாகிறது, எந்த செயலாக நீ என்னை நிறுத்துவியோ என்ற பயம் இருக்கணுங்க. இன்று இரவு அந்த பயம் மிஞ்சிடும், மிஞ்சி அது அல்லாஹ்கிட்ட கேட்கணும். விளங்குச்சுங்களா அன்பர்களே? இப்ப உங்க சொல்ல கேளு. அப்போ காதல் மிகுதியா இருந்தா, காதல் இருந்தா அதுக்கு குறுக்கீடாக அதுக்கு ஏதாவது பிளவு வந்துட்டா மறுபடி சேரும்போது என்ன ஆகும்? அழுகை தாங்க வரணும், கட்டி பிறந்து அழுகணும். ரெண்டு சகோதரர்கள், அண்ணன் தம்பியோ அல்ல மாமா மச்சானோ அல்ல சகோதரர் முஸ்லீமோ பிரிஞ்சு இருந்தால் வருத்தத்தினால திரும்பி அவனை ஒன்னா சேர்க்கும் போது அவன் படுற பாட்டு என்ன ஆனந்த வெள்ளம், ஆனந்த கண்ணீர். அதுல ஷேக பார்த்தா ஒரு முன்னீர் பாட்டு பிடிக்கிறார். ஷேக பார்த்தா ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுது, அதில் 1000 பாவங்கள் கரைந்தோடுது. நான் அல்லாஹ் பாராட்டுறேன், இந்த ஒண்ணு கத்துக்கிட்டேன், இது என் ஷேக நான் கத்துக் கொடுத்தேன். அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக்கிட்டே உன்னுடைய குற்றங்களை நீ ஏற்றுக்கொள். என் பாவத்தை நான் மறுக்க முடியாது, என் பாவத்தை நான் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. குற்றம் செய்தது உண்மை. இவன் ஒரு வழிதான் மிச்சம். என்னை நீ மன்னித்தாலே எனக்கு வாழ்வு. இந்த ஒரு புடியை எந்த முஸ்லீம் பிடித்துக் கொள்வானோ அவன் இங்கேயும் பாதுகாக்கப்படுவான், அங்கேயும் பாதுகாக்க. அப்ப இன்னைக்கு ராவு என்ன பரிசு வேணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஆளு கொஞ்சம் மோசமான ஆளு, எல்லா பாவங்களையும் ஆசை தீர செஞ்சவன் மக்கள் பார்க்க வெக்கம் கட்டவன், மக்கள் பார்க்க மக்களுக்காக மறப்பான். சில பேர் அவன் மக்கள் பார்க்கவும் செஞ்சான், செத்து போயிட்டான். ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க? அவனை மையத்தான் கொள்ளையில் அடக்காம கால கைத்த கட்டி இருந்து கொண்டு போய் ஊர் வெளியே காட்டுல வீசிட்டான். விளங்குங்களா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி செஞ்சான். மூசா, அந்த காட்டுல என்னுடைய ஒரு வலி, என்னுடைய நேசர் மரணம் அடைந்திருக்கிறார், நீங்க போய் அவரை எடுத்து அந்த மையத்தை எடுத்து முறைப்படி கழுகி குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்குங்கன்னு அந்த வஹி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துல சில பேரை கூப்பிட்டு போனாங்க. போனா சொன்னபடி காட்டுல ஒரு மையத்தை இருக்கு. யாரெல்லாம் இந்த மையத்தை தானா சொன்னேன்னு கேட்டாங்க. அந்த ஆமான்னு சொன்னாங்க. அப்ப உம்மத்திட்ட சொன்னாங்க, எடுங்க இவரை தூக்குங்க, கழுகி குளிப்பாட்டி கஃனிட்டு தொழு வச்சு அடக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஜனம் சொன்னாங்க, மூசா வேற ஆளா பாருங்க, என்ன வேற ஆளை பாருங்க. ஏன்னா அந்த கூட்டம் எப்பவுமே அப்படி, நீங்களும் ரப்பு போய் சண்டை போடுறேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, மூசா இவன் செய்யாத பாவம் மிச்சமே இல்லை, ஆசை தீர எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான். அவனே மூசா கழுகி குளிப்பாட்டி கப்பலிட்டு சொல்றீங்களா? அது வேற யாரையா சொல்லியிருப்பாங்களா? இந்த ஆளை சொல்லவே மாட்டாங்களா என்று உம்மத்து மறுது. இதுவும் மூசா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரா நீ வலின்னு சொல்றது, உன்னுடைய இந்த அடியார்கள் மறுக்கிறாங்க, அந்த பாவி வலியா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன செய்ய? நான் அவன் சொன்னா, மூசாவே உங்க உம்மத்து சொல்றது முழு பொய் அல்ல, அவன் பாவியாகத்தான் இருந்தான், தௌபா செய்து வலியாகிட்டான். அவன் பாவியாகத்தான் இருந்தான் மூசா, தௌபா செஞ்சு வலியாகிட்டான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, மூசா அவன் 3 காரியங்களை பிணை வைத்து தன்னை மன்னிக்கும்படியாக கேட்டான். 3 விஷயங்களை பிணையாக வைத்து தன்னை மன்னிக்க சொன்னான். மூசா, என்னால மறுக்க முடியுது, நான் அதை மறுக்க விரும்ப மன்னிச்சுட்டேன். மூசா கிட்ட சொன்னாங்க, அந்த 3 எனக்கு கத்து கூட இருக்கு, நான் ஏன் உம்மத்துக்கு சொல்லி தரலாம்? அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா அவன் பிணை வைத்த அந்த 3 காரியத்தை அகில உலக பாவிகள் பிணை வைத்து என்னுடைய மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன். 1வது கேட்டுங்க மூசா, அவன் எடுத்த இடத்துல சொன்னார், அப்பே நான் உனக்கு 4 செய்து செஞ்சது, உனக்கு என் உள்ளம் வெளிச்சமா இருக்கு, நான் சதா உன்னை சந்தோஷப்படுறதுதான் ஆசைப்படுறேன், என் கருப்பு உனக்கு வெளிச்சமா இருக்கு, நீ அழியும் இதாத்தி சொல்லு, உனக்கு நல்லா தெரியுது, ஒரு வினாடி கூட உன்னை வருத்தப்படுத்த ஆசைப்பட்டதே இல்லை. அப்படி இருக்க பின்ன ஏன் பாவம் செஞ்சேன்? எப்படி நிகழ்ந்துச்சு? என்னுடைய நஷ்டம், என்னுடைய சைத்தானம், இந்த 2 ஜென்ம விரோதிகளும் எனக்கு பாவத்துல உடந்தையா இருந்தாலும் தீய கூட்டாளிகள்,
அந்த அயோக்கியர்களும் அதை சேர்ந்து என்ன பாவம் செய்ய வச்சுட்டாங்க. அவன் சொல்லிட்டு சொல்றான், யாரெல்லாம் இது உண்மையா இருந்தா என்ன நான் சொல்றேன், என் கர்மம் வெளிச்சமா இருக்குல்ல, விளங்குங்களா? அப்ப அவர் சொன்னாங்க, உண்மையா இருந்தான், நான் பாவம் செய்ய பிரியப்படாமல் என்னையும் மீறி இந்த பாவங்கள் நிகழ்ந்தது. அதுக்கு காரணம் நப்சு, சைத்தானும், தீய கூட்டாளி. இது உண்மையா இருந்தா என்ன மன்னிச்சு இப்படி புடிச்சுட்டு அவங்க என்னால அதை மறுக்க முடியல. அவங்க நிறைய அப்படிதான் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் பாவம் செய்ய மாறு செய்து ரொம்ப வெக்கப்படுவார், கூச்சப்படுவான். ஆனால் அவனுடைய நப்சும் அவனுடைய சைத்தானும் அவனுடைய சகாக்கள் சேர்ந்த தீய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து அவனை பாவம் செய்ய வச்சுட்டாங்க. இது உண்மையா இருந்தா என்ன மன்னிச்சிடான்னு சொல்றாங்க. நான் எப்படி மறுத்தேன், அது உண்மை இருக்கு. ஆகையினால அவருடைய அந்த பிணை வைத்ததான் என்ன முசாக்கு ஒன்று சொல்ல நீ ஆக்கிரே சொல்லி அப்போ சொன்னா முசா, அவன் சொன்னா ரப்பே நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், இடையில பாவியாலே எனக்கு காலம் கிடைச்சிட்டு உனக்கு நல்லா தெரியும் இந்த பாவியான இடத்துல ஒரு நல்லடியா அமையும் சமயம் உன்னுடைய நல்லடியார்கள் நேசர்கள் என் வாசலுக்கு வருவாங்க. அந்த நேரம் பாவத்துக்கு என்ன உடனடியா இந்த கூட்டாளிகள் கூட இருப்பாங்க. அவங்க கூட ஆட்டடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்லடியார்கள் வாசலுக்கு வந்தா அவர்கள் போங்கன்னு கொடுத்துக்கிறேன். உடனே ஒரு நல்லடியார்களை கூப்பிட்டு நான் உபசரிப்பேன். என் பழக்கம் இந்த நீ பார்த்துக்கிட்டே நான் அவ்வளவு பாவியா இருந்தும் பாவத்துக்கு எனக்கு கூட்டாளியா இருக்கிறவர்களை கூடி போராடி கொண்டிருந்தும் அந்த மாதிரி கட்டங்களில் கூட அந்த கூட்டாளிகள் இருக்க நன்னடியார்கள் வந்துட்டால் அந்த கூட்டாளிகளை ஒதுக்கி வச்சிருக்க நன்னடியார்களை கூப்பிட்டு என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கு. யாரா இங்க பார்த்துக்கிட்டு இது உண்மை என்ன பண்ணிக்கிறாங்க என்னால மறுக்க முடியல. அவன் அப்படித்தான் இருந்தான். அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவர்களை மதித்தான். மூணாவது மூணாவதாக சொன்னான், உனக்கு தண்டிக்க உரிமை இருக்கு. நீ தண்டிக்கவும் செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம். ரெண்டு உரிமை உனக்கு. நான் செய்த அயோக்கியத்தனங்களுக்கு என்னை தண்டித்தால் உன்னுடைய நீதம் தான். ஆனால் நீ என்னை தண்டித்தால் என்ன ஆகும்? நபிமார்கள் அழுவார்கள். நபிமார்கள் அழுவார்கள் என்னுடைய வேதனையை பார்த்து. அதே நேரம் என்ன வாழ்நாளெல்லாம் பாவத்துக்கு தூண்டி தூண்டி என்ன பாவம் செய்ய வச்சு வெற்றி பெற்றாங்க சைத்தான். அவன் சிரிப்பார், என் முயற்சி மறிச்சு போச்சு, இந்த அயோக்கிய குழந்தை நரகத்தில் கேட்டு இன்னைக்கு சரியான அல்லாம சரியான தண்டனை அனுபவிக்கிறான் என்று அவன் சிரிப்பார். நான் நினைக்கிறேன் நபிமார்களை அழுவ வச்சு சைத்தான் நீ சிரிக்க வைப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலம் எனக்கு சம்மதப்பட மாட்டேன். நபிமார்களை தான் நீ சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஆகையினால உன்னுடைய நபிமார்கள் சந்தோஷப்படும்படியாக எப்ப சந்தோஷப்படுவாங்க? என்ன அதாவது என்ன தண்டனைக்காம என்ன விடுச்சு மன்னிச்சுதான் நபிமார்கள் சந்தோஷப்படுவாங்க. நீ அதை செஞ்சதான்னு சொன்ன மூசா. இதை சொல்லி அல்லாஹ் சொன்னாலும் மூசாரு இந்த மூன்று விஷயங்களை பிழை வைத்து அகில உலக பாவிகள் பாவம் மன்னிப்பு கேட்டால் நான் அனைவரையும் மன்னிப்பேன். யாரெல்லாம் நாங்களும் இந்த புனித இரவு இந்த மூன்று காரியங்களை பிழை வைத்து எங்களை முற்றிலுமாக மன்னித்து விடும்படியாக சொன்னாங்க. பரிசு கேட்கல, எங்க மீது உள்ள வருத்தத்தை பார்த்தீங்கன்னா நீ கசப்பாக நீ மனவெருத்தோடு நீ மனவெருப்போடு நீ வெறுப்பா பார்க்கிற நிலையில நாங்க என்ன உல்லாசமா வாழ்ந்தாலும் அது வாழ்வு எப்படியாக நீ சந்தோஷமா இருந்தால் தான் வாழ்வு. இன்று முடியாது வருத்தமா இருக்கிறான், அவன் கோபத்தில் இருக்கிறான், அவன் 150 பவுன் நகப்படுகிறான், பனாரஸ் படம் வாங்கி இருக்கிறான். பார்க்கும் போது என்ன செய்வான், எரியுது எனக்கு வேறு நீ நகை வேறு விளக்கு பத்து பட்டு கொஞ்சம் வேறு இது அலங்கரிச்சுக்கிற கடவுளை சந்தோஷப்படுத்தாம நீ செஞ்ச அக்கிரமோ உன்னை இவ்வளவு விளக்கு நான் சொல்ல விளங்குதா? அதிகமா நான் அதையே ஒரே செய்தி என்ன சொல்றேன். அதான் அனைவரும் மன்னிப்பாங்க. இன்னொரு செய்தி சொல்லுங்க.
என்று மட்டுமல்ல, எப்பவுமே அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக் கொண்டே இருக்கு, மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கு. மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் உங்களை நான் அதாவது செய்ய மாட்டேன் அல்லா குர்ஆன்ல வாக்குறுதி. அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். விளங்குறீங்களா? அதுல ரொம்ப சன்னிதான நற்கிரியங்கள் என்ன, ஓயாம நாவாசத்து லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிந்தவர்களா, அதுக்கு என்ன சிரமம்? மற்ற காரியங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பாரமா தெரியுது. ரொம்ப பேருக்கு தொழுகை இருந்தாலும் ரொம்ப பாரமா, கபீரன் இல்லாத அது தொழுகை எல்லாரும் சன்னிசா இருக்காது, மிகுதமாக பாரமாகத்தான் இருக்கும். இல்லாத காஷி உள்ளச்சமுடையவர்களை தவிர, இரையச்சமுடையவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஆயிரம். நம்மளுடைய போது இப்படி அலங்கோலமாக இருக்கு. நாம் அல்லாஹ்வை எப்படி எதிர்பார்க்கிறோம்? தமிழகத்துல 7 கோடி மக்கள் உள்ள இந்த தமிழ்நாட்டில் இந்த காவிரி டெல்டா பிரதேசம் தென்னகத்தின் நெற்களஞ்சியம் பேர். குருவை சாகுபடி அங்கு ஆத்து தண்ணி கிடைக்கிறது, சம்பா சாகுபடிக்கு ஆத்து தண்ணி கிடைக்கிறது. யாரோ போர் உள்ள சில பேருக்கு சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. நாம் நிம்மதியா ஓராட்டி கொண்டிருக்கோம். அல்லாஹ் என்ன திட்டம் தீட்டியிருப்பார் என்பது தெரியாது. அது மறைவா இருக்கு, சீக்கிரட்டா இருக்காது. நண்பர்களே, பஞ்சம் பிடித்தால், பஞ்சப்பிடி வாட்டினால் ஏன் அல்லாஹ் 2 குரல் வச்சிருக்கிறேன். மனித சமுதாயத்தை அடக்கி ஆடுவதற்கு நான் 2 வகையில நான் வச்சிருக்கிறேன். என்ன? அகத்னாஹும் பில் பாசாயி வல் தர்ராய், அவர்களை பட்டினி போட்டு வாட்டி வதக்கி பிடிப்பது அவர்கள் அடக்குவது, அல்லது சீக்குப்பிடிகளை கொடுத்தவர்களை அடக்குவது. அல்லாஹ் மனித சமுதாயத்தை அடக்கி ஆடுவதற்கு இந்த 2 முறைகளை வச்சிருக்கேன். நண்பர்களே, சீக்குப்பிடிகளால நம்ம பாதிக்கப்படணும், அது நமக்கு தெரியும். இதுக்கு மேல பஞ்சப்பிடி வந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? அதை நான் வர்ணிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த புனித ரமலானை பரக்கத்தை, இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ரை பரக்கத்தை என்ன சொல்ல மாட்டேன், மழை இறங்கி வைப்பாங்க. அதை கொண்டு இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா பூமியை செழிப்பாக்கி வைப்பாங்க. தானியங்கள், காய்கறிகள், பழவர்த்தங்கள் அனைத்தையும் விளைவிக்க செய்வாங்க. நமக்கு உண்ண உணவு அருள் புரிவாங்க. ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது மிகுதமான நற்காரியை எழுதுவாங்க. மன் சாம ரமலான் ஈமானம் வஹ்திசாபன். ஈமான் நம்பிக்கை, ஈமான் மெய் விசுவாசம், நம்பிக்கை. இஹ்திசாபன் என்ன? அந்த எந்த நற்காரியத்தை செய்ய போறீங்க, அந்த நற்காரியத்துக்கு அல்லாஹ்வும் ரசூலும் வாக்களித்த சில நன்மைகள் இருக்கு, பலன்கள். அதை ஆதரவு வைத்தவனாக ஆசையோடு செய்தார், ஆசையோடு செய்தார். அல்லாஹ் இப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறான், இந்த வாக்களித்திருக்கிறான் அல்லாஹ் என்று அந்த ஆசையோடு செய்யும். இப்ப நாம செய்யற செயல் எப்படிங்களா, என்னமோ அல்லாஹ்வுக்கு சில சகாயம் செய்யற மாதிரி. ஆண்டவனே தொழுவ கூடாதுன்னு தான் இருந்தேன், போனா போதுன்னு தொழுது. நான் பௌத்தவல்லா பூர்த்தி என்ன விளங்குனா, ஒரு ஊர்ல ஊரடைச்சு ஒரு ஆள் விருந்து போட்டார், ஊரை அடைச்சு ஒரு ஆள் விருந்து போட்டாருங்க. எல்லாரும் போய் சாப்பிட, ஒரு ஆள் உட்கார வழியில உட்காந்து போக மாட்டேன். சாப்பிட்டு வர்றவங்க கேட்டா ஏன் உனக்கு சொல்லுவியா, எனக்கு தான் சொன்னாரு. அந்த ஆள் மூஞ்சியில முடிப்பேன் போவேன் அந்த வசதிக்கு. நான் அவர் அப்படியா இப்படியா சொல்லிட்டு இவன் பீட்டிக்கிட்டு இருக்கான். விளங்குதுங்களா? விருந்துக்கு போது சில பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி அவருக்கு விருந்து சொல்லியிருக்காரு, ஒரு மூஞ்சில முடிப்பாரோ, அவர் மூட்டில முடிப்பாரோ, மூட்டு வாசல் ஏறுவாங்க, நான் படியில மிதிப்பேன் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன விஷயம் இது? உங்களுக்கு மேல வருவோம், நல்ல கதையா போச்சு போங்க. அவன் இங்க வந்தா உள்ள முடிக்கிறதுக்கு 2 பேர் வச்சிருக்கிறேன். விளங்குல நீ விளங்குற மாதிரி எனக்கு தெரியும். இவன் என்ன பீத்திக்கிறான், போறவன் அவன் விருந்து சொல்லிட்டா போயிடுவான். அதுல நான் போயிடுவேன், நான் கல்யாணம் விட்டு நாயா போறதுக்கு. அவன் மூஞ்சில முடிக்க மாட்டான், படியேற மாட்டேன் சொல்லியிருக்கான். அதை போய் அவன் கேட்டாங்க, விருந்து கொடுக்குறவன் என்ன அப்படி சொல்றாரு, நல்ல கதையா போச்சு போங்க. அவர் ரொம்ப பீத்திக்கிறார. அவர் இங்க வந்தா காலம் பொறுக்கி சொல்லி 2 ஆளும் விளங்குங்களா? இப்ப நீ தொழுகை இல்லையா, உங்க அல்லா தொழுவ கூட இல்லையா? நீ வைராக்கியமா வைராக்கியா, நானும் தொழுவேன். சில பேர் வைராக்கியம், நான் சாதாரண நடந்ததான் வரமாட்டேன். எத்தனை தபிலீக் ஜமாத் வந்தாலும் சார் 4 பேர் வந்து இதை தூக்கிட்டு போற பள்ளியை போறோம். என்ன 4 பேர் எப்போ தூக்கி போறோம்? அந்த சொல்றோம். சில பேர் இப்போ நான் முன்படி வருவதை எதிர்பார்க்கிறீங்க, அல்லாஹ் பயப்படுறாங்க.
அல்லாஹ் சமாதானப்படுத்துங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்க, நெத்திய கீழே வச்சுங்க. ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல ஆதமுடைய மக்களை வழிகிறது. லௌவியனும் அருமை தும்மல் ஆத்தியனும் மின்பைனி ஐதியும் நான் அவர்களுக்கு முன்புறம் வந்து வருவேன், பின்புறம் வந்து வருவேன், வலப்புறம் வந்து வருவேன், இடப்புறம் வந்து வருவேன். ஆதமுடைய மக்களை வழிகிறது சொன்னான். சர்க்கார் சொன்னாங்க, அவர் சைத்தான் 4 இடம் தான் சொன்னான். முன்னால் வந்து விலை கெடுப்பேன், பின்னால் இருந்து கெடுப்பேன், வலம் இருந்து கெடுப்பேன், இடம் இருந்து கெடுப்பேன், மேல இருந்தும் கீழே இருந்தும் கெடுப்பேன் சொல்ல இல்லை. ஆகையினால் நமக்கு அல்லாஹ் 2 மிச்சம் வச்சுட்டான். ஒன்று கீழே நெத்தி வச்சிருந்தா, மேல கை. இது இந்த உம்மத்துக்கு சைத்தான் அவனா விட்டு கொடுத்த செய்தி. 2 இடம் வச்சிருக்கிற வரமாட்டான். நம்மள நெத்தியை வைக்க விட மாட்டேங்கிறான். எப்படி அனுபவிச்சு கோரப்பட்டு மனசுல என்ன முஸ்லிம்களுக்கு வாழ்வு இல்லையே? நாம் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களாச்சு. அல்லாஹ் வாழ்வழிக்க காத்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொல்றாங்க? ஒரு வாழ தெரியலையே, நீ என்ன சரியா பிடிச்சிக்க, நீ அருளை தேடிக்க, என்ன சந்தோஷப்படுத்திக்க, அதுக்கு பிறகு எப்படி வாழ வைக்கிற நீங்க பார்த்து மகிழ்ந்து. நண்பர்கள் சதா அல்லாஹ் வருத்தப்பட்டு நல்வாழ்வு எதிர்பார்த்தா எப்படி தப்பு இல்லை? சதா அல்லாஹ் வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. சந்தோஷப்படுத்துறது கம்மி, வருத்தப்படுத்துறது அதிகம் அப்படின்னு. அதனால வாழ்க்கை என்ன சொல்லுது? மன் சாம ரமதான ஈமான போய் ஹத்திசாம ஈமானம் இருக்கணும். அல்லாஹ் ரசூல் அதுக்கு என்ன வாக்களித்தாங்க? நன்மை. அந்த நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்க நன்மை, அந்த நன்மை மேல ஆசை இருக்கிறது. அதை அடைய வேண்டும், அதை பெற வேண்டும். அண்ணல் பெருமானார் சொன்னாங்க, நிறைய செய்தி. மன் காம ஈமான போய் ஹத்திசாம லைலத்துல் கத்ர்ல கண் விழிப்பார்கள், வணக்கம் செய்வார்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார்கள், வருத்தப்படுத்திய அடியார்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார்கள். என்ன என்ன அவர்கள் முன் சென்று அவர் முன்னால் செய்ய பாவம் மன்னிக்க கொடுக்கும். ரமதான் நோம்பு வச்சா எல்லா பாவமும் தீஞ்சு. ரமதானாலே கரிக்கிறதா எல்லா பாவத்தையும் கரிச்சு தீஞ்சு சாம்பல் ஆக்கி விடும். நம்ம மறுபடியும் ஆளு நம்மள ரமதான் கடைசி நாள் என்ன ஆயிடும்? புத்தம் புது மனுஷனாக மறுபடியும் பிறகு தைரிய புதுசு. அன்பர்கள் இன்னும் பெருமானார் சொன்னார்கள், சுருக்கிறேன், ரமதானுடைய கடைசி இரவிலே ஒட்டு மொத்தமா சேர்த்து மொத்தமா வந்து சொல்லுவோம் பூர்த்தியா. இது ஃபதாயில ரமதான் ஹதீஸ் கிதாபுகள். அவர் சஹாபாக்கள் ஆசை மீறி கீழே லைலத்துல் கத்ர் யா ரசூலல்லாஹ் சொன்ன உடனே அவர்களுக்கு நாம என்னமோ இப்ப ராவெல்லாம் பயணம் செஞ்சு மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேங்கிறாரு. அதுக்கு பாருமா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன், இன்னொரு 1 மணி நேரம் பயம் கேட்கிறோம். என்ன நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நண்பர்களே, என் போன்ற பாவிகளுக்கு தான் அருமை தெரியும், மன்னிப்புடியாது. உங்களுக்கு அருமை, மன்னிப்புடைய அருமை உங்களுக்கு தெரியல. அல்லாஹ் மன்னித்து விட்டால் அப்புறம் ஒரு வாழ்வை பத்தி யார் சொல்றது? மன்னிப்பை பெறுவதுதான். அப்ப பெருமானார் எப்ப மன்னிக்கிறாங்களா? பூர்த்தியா அது கடைசி இரவு சொன்னீங்களா? லைலத்துல் கத்ர் பெருமானார் சொல்ல கடைசி லைலத்துல் கத்ர் தனி பெரு, அதுக்கு ஒரு தனி மகன், தனி அந்த கடைசி இரவுலையே வச்சிருக்கிறாங்க. இன்னமா யுவஃபா அஜ்ருஹு இதா கலா அம்ரா. ஒரு மனுஷனை வேலை வாங்கப்பட்டால் கூலி எப்போ கொடுக்குறோம்? வேலை பூர்த்தியாக. அந்த மாதிரி ரமதான் மாசமும் இப்ப கடமையாக்கினா ரமதான் முடிஞ்சு கடைசி நாள் வந்து பாருங்க, அந்த ரவையிலே பூர்த்தியா வந்துச்சு. என் அடியார்கள் நோன்பு நோத்தாங்க, 14 மணி நேரம் பசிபட்டினியாக இருந்தார்கள், மனைவியை தொடாமல் இருந்தார்கள். என்னுடைய உத்தரவு தான். ஹலாலான மனைவி, ஹலாலான சோறு, ஹலாலான பானங்கள், இதை விட்டு இருந்தார்கள். என்னுடைய பொருத்தத்தை வருஷமெல்லாம் 11 மாசம் என்னை வருத்தப்படுத்தி இதே மக்கள், இதே மனிதர்கள் ரமதான் மாசத்துல என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நோன்பு நோற்று என்னை சந்தோஷப்படுத்தினார். சந்தோஷப்படுவது சீக்கிரம் அல்ல, அவங்க சந்தோஷப்படுத்துங்க. திருப்திப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ் ரசூல்.
நான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு நீ 5 ரூபா கொடுத்து பிச்சை, அவன் எதிர்பார்த்தது 2 ரூபா, நீயே 5 ரூபா கொடுத்து அவன் வாங்கிட்டு என்ன சொல்றான், நீ 10 கொடுத்தான குறைஞ்சா போடும், திருப்தி படவே மாட்டான். நீ 50 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்தான குறைஞ்சா போயிடும். விளங்குதுங்களா? அப்ப யாரும் திருப்தி பட மாட்டார்கள். நீ காலையில ஃபஜ்ருடைய சுன்னத்தை 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்வும் பொருந்திக் கொள்வார்கள், ரசூலுல்லாஹ் நீ பரவ 2 ரக்காத் சேர்த்து தொழுதுட்டு நீ ஊர் சுத்த போற, உலாவ போற, ஜோலிக்கு போற, வயலுக்கு போற, வரப்புக்கு போற, ஒரு விளங்குங்களா? என்ன இதுல காட்சி? ஏதோ 7வது 2 ரக்காத் தொழுதாங்க, பாட்டில் சாப்பிட்டு வர்ற தடி இவனாச்சும் ஒரு 20 ரக்காத் தொழுது போகக்கூடாதா என்று சொல்லவே மாட்டார்கள். அப்ப ரொம்ப சீக்கிரம் திருப்தி அடையக்கூடியவர் சொன்ன உதாரணம். நீ 5 கொடுத்தா 10 கொடுத்தா 100 கொடுத்தா 200 கொடுத்தா குறைஞ்சா போடுறாங்க. அல்ல அப்படி 2 ரக்காத் தொழுது ஓடுகிறா, 4 ரக்காத் தொழுது ஓடுகிறேன். என்ன அப்படி அவசரம்? என்ன போய் சாதிச்சு போற உலகத்தை விளங்குறீங்க? ஏன் ஒரு 50 ரக்காத் தொழுது சொல்றதே இல்லை. மேமிச்சமா நீ சிராத் வரைக்கும் உட்கார்ந்து 4 ரக்காத் தொழுது போறது நஃபில் ஆகிட்டோம். உன் இஷ்டம், நீயா செஞ்சா செஞ்சுக்க. விளங்குங்களா? அப்போ யாரை சந்தோஷப்படுத்த முடியும்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த மலையை தூக்கணுமா? இல்லை. கண்களில் இருந்து அவனுடைய அச்சத்தினால், வெட்கத்தினால் 2 ஈயுடைய தலையளவுக்கு 2 சொட்டு கண்ணீர் வர, ஈயுடைய தலையளவு அந்த கண்ணை நரகத்தை ஹராமாக்கி. இந்த ஆலிம் சாரும் பயணம் செஞ்சாங்க. பெருமானார் மேராஜுக்கு போகும்போது ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி வச்சு பாதுகாத்து. பெருமானார் கேட்டாங்க, என்னது பாதுகாப்பு? யார சொல்லா, இது அடியார்கள் அல்லாஹ்வை பயந்து அழுத கண்ணீர். இந்த கண்ணீர் நரகத்தில் இறக்கிட்டா நரகம் நூந்து போயிடும். அடியார்கள் அழுத இறைவனை பயந்து அழுத கண்ணீர் இந்த நரகத்துக்கு கொடுத்தா நரகம் நூந்து போயிடும். ஆகையினால நரகமும் இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால இந்த கண்ணீரை பாதுகாப்பு செய்து உத்தரவு போட்டாங்க. விளங்குதுங்களா? இப்ப நாம் இங்க கண்ணீர் வடித்தால் அது என்ன செய்யும்? நரகத்தை நூறுக்கும், நரகத்தை தணிக்கும். இப்ப அல்லாஹ்வை பயந்து அழுத கண்ணும், முஸ்லிம்களுக்காக இரவுல கண் விழிப்பு பாதுகாத்த கண்ணும் நரகத்துக்கும். ஒரு அபாயமான கட்டங்கள், ஒரு திருட்டு பயம், அந்த பயம், இந்த பயம் இருக்கு. அதுக்காக சில முஸ்லிம்கள் வாங்கிட்டா கண் விழித்து ஆளுநர் பேட்டி வச்சுட்டு 4 வருஷம் சுத்தி வராங்க, முஸ்லிம்களுக்கு தீங்கு வராங்க. விளங்குறீங்களா? அந்த கண்ணும் நரகத்துக்கு போவாது. அல்லாஹ்வை பயந்து அழுத கண்ணும் நரகத்துக்கு போவாது. நண்பர்கள் குடிச்சிட்டு கெட்டியா அதுங்களா? இதுக்கு அல்லாஹ்வை என்ன கொண்டாட போறோம்? இன்னைக்கு 27 கொண்டாடணும். அடுத்து என்ன கொண்டாடணும்? பெருநாள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். லைஸல் ஈதுல் லிமல் லபிஸல் ஜதீத். புதுத்துணி உடுத்துறதுனால பெருநாள் சொல்ல முடியாது நண்பர்களே. முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய வருத்தத்தை மாற்றி அவன் நம்மை நேசிக்கும்படியாக நாம் மாறிவிட்டால் பெருநாளே பெருநாள். நிச்சயமாக பெருநாள் கொண்டாட உரிமை. அந்த பெருநாளை நண்பர்களே அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆதியில ஆதம படைக்கும் பொழுது அல்லாஹ் தானா தானிசம்பி குலூபின் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறார்கள். அவங்க சம்மதத்தை கேட்க அவர்கள் பின்னால குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவரோட கர்மங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி பூமியில கலீஃபா படைக்க போறேன். அந்த ஆளுக்கு எடுத்த உடனே ஆட்சேபனை கிடக்கு. சந்தானம் பண்ற கூட்டம், ரத்தம் சிந்துற கூட்டம், அதையா படைக்கிறான் ஆட்சேபனை செய்ய. அந்த ஆட்சேபனை ஒன்றுக்காக எழுதுறாங்க. அதான் என்ன செய்யறாங்கன்னா, எப்ப எல்லாம் முஸ்லிம்கள் நற்காரியங்களுக்காக ஒன்று கூடுவார்கள் அந்த இடத்துக்கு இறக்கி வச்சிருவாங்க. போங்க எல்லாரும் போங்க. நான் இந்த ஆதமை இவங்களுடைய வாப்பாவை படைக்கும் போது என்ன சொன்னீங்க? பிரசாதம் பண்ற கூட ரத்த சிந்திர கூட்டம். போய் பாருங்க என்ன பயந்து எப்படி அழைக்கிறாங்க, எப்படி எனக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, எப்படி என்ன சமாதானப்படுத்துறாங்க, எப்படி என்ன சந்தோஷப்படுத்துறாங்க, போய் பாருங்கன்னு அனுப்புறாங்க. விளங்குங்களா? இது அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தா வச்சிருக்கு. இந்த சுன்னத்து கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கும். மாதீரத்து கராத்தா ஹைட். அதாவது அந்த மலர்கள்னா ஒவ்வொரு தடவையும் வைக்கப்படுறாங்க. ஆமா ரப்பி, நாங்க அவசர புத்திக்கு சொல்லி நீ மனுஷனை ஏன் படைச்சேன்னு இப்பதான் தெரியும். நாங்க மலக்குகள், எங்களுக்கு பசி இல்லை, நாங்க நோக்கு வைக்காம இருக்கிறது ஆச்சரியமே இல்லை.
மனிதனுக்கு ஓயாம கொட்டிக்கிட்டே இருந்து வைத்துக் கொண்டாங்க, ஏதாவது கொட்டணும். அந்த மாதிரி பசி கொடுத்துருக்கு, அவன் சாப்பிடாம இருக்கிறான். ரப்பே நிச்சயமாக இது ஆச்சரியமாக மலக்குகள் ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம், இதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அது தேவை, மனிதர்களுக்கு அது தேவை இருக்கு, தேவை இருக்கு. ஒருவருடைய பொருத்தத்தை தேடி அதை விட்டு இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம். மலக்கள் ஒத்துக்கிறாங்க, தன்னுடைய தவற ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரப்பே எங்களுக்கு நீங்க நித்திரையை படைக்க, அதனால நாங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு வணங்கிட்டு இருக்கோம். மனிதர்களுக்கு நீ தூக்கத்தை படைச்சிருக்கு, தூங்க வேண்டிய அவசியம் இருக்கிற அவர்கள் 27 கண்ணு முடிக்கிறத பார்த்தா நாங்க வைக்கப்படுற மாதிரி மாதிரத் கருத்தே மாதிரத் அல்லா கராதா விளங்குச்சுன்னா. இதே அல்லா இப்ப எவ்வளவு மலர்கள் இறங்கிருக்கிறேன், எனக்கு அல்லா ஒரு புள்ளியை போட்ட கருத்து அதற்கு அடிக்கடி வள சொல்ல சொன்னாங்க. மமா அதுலாக்க மாயம், மமா அதுலாக்க மா லைலத்துல் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களோட மேலானது, அது காரணம்னு சொன்னாங்க. 1000 மாதங்கள் 83 வருஷம் 4 மாசம். 83 வருஷம் 4 மாசம் அல்லாஹ்வை வணங்கினால் எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையை இந்த ஹபீபுடைய உம்மத்துக்கு ஒரு ராத்திரி வருது. खुदा की देन मूसा से पूछी, खुदा की देन मूसा से पूछी, आज लेने को चले பயபரி மீன் முருகாய நெருப்பு கிடைக்காதான்னு போனா நுபுவத்தை வச்சு விட்டாங்க. அல்லாஹ்வுடைய படையை பாருங்க. ஏனைய உம்மத்துகள் 600 800 வருஷம் தான் இருந்து வணங்கிட்டாங்க. தாங்களுடைய உம்மத்துக்கு வயசாக குறைச்சிட்டாங்க. அதனால கர்ண நபியுடைய உள்ளம் சதா கவலைப்பட்டுச்சு, சதா ஒரு வருத்த கல்வி இருந்துச்சு. யாருந்தா எவ்வளவுதான் என் உம்மத்து அமல் செஞ்சாலும் 60-70 வருஷம் தான் நீ வயசு கொடுத்துருக்கு. முன் சென்று போன உம்மத்துகள் 800 வருஷம் ஹயாத்தாந்து அமல் செஞ்சுட்டாங்க. அப்ப முன் சென்று போன உம்மத்துகளை என்னுடைய உம்மத்து பின்தங்கிட்டு அவர்கள் சமார்க்கத்தில் வர முடியாது என்றெல்லாம் அண்ணல் பெருமானார் கலங்கினார். அவர்களுடைய அந்த மனக்கலக்கத்தை அல்லாஹ் பார்க்க தயங்க. எப்பவுமே அல்லாஹ் தான் நபியுடைய கல்வி திருப்தி அடையலன்னா அல்லாஹ் சும்மா இருக்க, அதை திருப்தி படுத்திதான் சும்மா. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அவங்க 2 பேரும் ஆசியம் நாம விளங்க முடியாது. இப்ப பைத்துல் மதீனாவுக்கு போனாங்க, பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுவது சொல்லி உத்தரவு. 17 மாசம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. அண்ணன் பெருமானாருடைய ஆசை என்ன? காபத்துல்லா கிப்லா ஆயிடும், அந்த ஆசை உள்ள இருக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு கூச்சப்படுறாங்க. நாமளும் எப்படி சொல்றது? கல்வியில் உள்ளது அல்லாஹ்வுக்கு தெரியுது, அல்லாஹ் தெரியுது. அவன் பார்த்து உத்தரவு அனுப்பணும். அன்பர்களே, இதுக்கு பேர் தானே கூச்சம் வந்துருது. நாம என்ன எத்தோடு முத்திரை ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அண்ணன் பெருமானார் தங்களுடைய ஆசையை மறைக்கிறார்கள். உள்ளத்துல இருக்கு அந்த ஆசை தேட்டம். அல்லாஹ் வெளிச்சமா இருக்கிறா, அல்லாஹ் பாக்குறானா இருக்கிறா. பார்த்து பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னா, கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நபியே, கிப்லாவுடைய மாற்றம் பத்தி உத்தரவு, காபத்துல்லாஹ்வை கிப்லாவாக்குற அந்த உத்தரவு எப்போ வஹி வரும் என்று நீங்க அடிக்கடி ஜிப்ரீலுடைய வருகையை எதிர்பார்த்து மேல் நோக்கி பார்க்கிறதை கது நரா நான் பார்க்கிறோம். எப்ப அந்த உத்தரவு மறுபடியும் காபாவை எப்ப கிப்லாவாக்குவாங்க என்று நீங்க எதிர்பார்க்கிறத பார்க்கணும். ஆகையினால பலன் உவல்லி என்னக்க கிப்லத்தன் தருவாக உங்களுக்கு பொருத்தம் இருக்கு, உங்களுடைய மனம் விரும்புது, உங்களுக்காக அர்த்தம். உங்களுக்காக பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக்கலன்னா இப்ப மாத்தி மறு உத்தரவு பிறப்பிச்சு காபாவே கிப்லாவாக்க. எதுக்காக? உங்களை திருப்திப்படுத்த. அல்லாஹ் தஆலா எப்பவுமே ஹபீப் நாயகத்தை திருப்திப்படுத்துறதே அவங்களுடைய மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டு அல்லாஹ் தாங்க. அப்படி நீங்களும் அல்லாஹ் ஆக்கிட்டீங்க. अपनी तकदीर को कर बुलंद इतना खुदा बंदे से खुद पूछे बता तेरी रजा. சமூகத்தில் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தி உயர்த்தி நல்லடியாக போய் என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் உன்னை கேட்கணும், என் அடியாக உன் பிரியை என்ன சொல்லுங்க. அதே நண்பர்கள் வல்லுஹா சூரத்து அடிக்கடி வரும். சின்ன சூரத் தாங்க அடிக்கடி வரும். என்ன சொல்லிட்டு அல்லா இருக்கு? வல்லுஹா والليل ये भी तफसीर है। ये दुहा की खत्म, ये लैल की खत्म। माँ वद्दा का रब्बुका वमा खला, उन्होंने रब्बु मिलकवे ही नहीं।
உங்களுக்கு ரொம்ப வெற்றி இல்லை, பிரிதலே இல்லை. ஏன் நீங்க சோர்ந்து இருக்கிறீங்க நபியே? இப்ப அந்த நேரம் தான் சந்தோஷப்படுத்துற நேரம். சான்ஸ் வந்துருச்சு. பெருமானாருக்கு இருந்த ஒரு பெரிய கவலை உம்மத்தை பத்தி கவலை. சிலர் நல்லா இருந்தாரா இப்ப சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரம் பார்த்து என்ன செஞ்சான்? வர சௌப யுத்திக ரப்புக ஃபதரலா. நேரைக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுப்போம் அல்லா தெரியுமா நபியே? நீங்களே அல்லாஹ் மேல திரும்பி நீங்க அல்லாஹ்வுக்கு ராதியா அவ்வளவு கொடுப்போம் உங்களுக்கு அல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆயத்தை இறங்கணும்னா அண்ணல் பெருமானார் சொல்ற இதன் விஷயம் இப்படியா இருக்கு, என்ன சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் சொல்ற இதன் விஷயம் இப்படியா இருக்கு, என்ன சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டாங்களா. லா அருளா இந்த ஆயத்தை பயன்படுத்தி அண்ணல் பெருமானார் சொன்னார்கள், விஷயம் இப்படி இருந்தா என்ன திருப்திப்படுத்த வேண்டும் வாக்களிச்சுட்டா. ஆகையினால நானும் அதை பயன்படுத்திக் கொள்வேன். எப்படி பயன்படுத்திக் கொள்வேன்? என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரை நானும் என்னுடைய பொருத்தத்தை காட்ட மாட்டேன். நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? உம்மத்துல ஒரு ஆள் மிச்சம் இருக்கிறாங்க நரகத்துல இறங்குதுங்களா? நமக்கு இல்ல, நம்ம தாய்க்கு இல்ல, நம்ம தகப்பனுக்கு. இந்த நபியுடைய அந்த கலந்த பாருங்க, அந்த புனித திருவுள்ளத்தினுடைய அந்த ஏக்கத்தை, உம்மத்து மேலோட பாசத்தை விளங்கியவர்கள், நேரில் பார்த்தவர்கள் சஹாபாக்கள். ஆகையினால்தான் அந்த சஹாபாக்கள் எதுக்கு எடுத்தாலும் சிதாக்க அதிக உண்மையாக சொல்லுங்க, என் தாயின் தகப்பனா இருக்கணும். ஏன் அந்த கருணை உள்ளத்தை பார்த்தவர்கள் நமக்கு அந்த கருணை தெரியுது. தெரிஞ்சா நாம பிடிச்சு வச்சுக்க. இல்லம்மா, நாம அஷர் மைதானத்தில் அலுவல் படப்படும். பெருமானார் நிம்மதியா இருப்பாங்க. कमली वाले जब हश्र में आएंगे, कमली वाले जब हश्र में आएंगे, कमली तोड़ फोटो अखबार करें। कमली वाले जब हश्र में आएंगे, हश्र का सारा नक्शा बदल जाएगा। हश्र मैदान में मारी நன்மை தன்மையை பட்டதை எழுதியாச்சு. அவன் கடத்துல தொங்க விட்டாச்சு. சொர்க்க நரகம் முடிஞ்சு சொர்க்க நரகவாதி தீர்ப்பாயிடுச்சு. ஆளை எழுப்பி நேர சொர்க்க நரகம் தள்ளிக்கிட்டே இருக்கானே. மகன் என்னதுக்கு? மகன் மைதானம் என்னதுக்கு? இல்ல, என் நபியுடைய அந்தஸ்தை காட்டாம விடப்படும். என் நபி எந்தத்துல உம்மத்துக்காக பணிந்து பேசுவார்கள். நேரம் கடந்துகிட்டே போகுது, நேரம் கடந்துகிட்டே இருக்கு. அதனால சொல்லுகிறேன் நான், என்னுடைய நபி மாற்றம் விளங்கு நண்பர்களே. துனியாவில் இப்படியெல்லாம் செய்வார்கள். பெருமானால மட்டும் இல்லை, நான் சொல்ல நாவுக்கு என்ன சொல்லுங்க, மந்திரவாதி சொல்லுங்க, சாஹிப் சொல்லுங்க, அல்லாஹ் தெரியாது. யா அய்யுஹல்லதி நுஸில அலைஹி ذிக்ரு இன்னக லமஜ்னூன். பைத்தியக்காரன் சொல்லுங்க. கைஃப நரதுல கலாம் தா. நபி நீ பாரு என்ன மாதிரி உதாரணம் சொல்றாங்க. அல்லாஹ் சங்கடப்படுறான். அப்படிப்பட்ட அந்த நபியை இங்கே மதிக்காதவர்கள் அந்த நபியை என்ன செய்வாங்க? மஹ்ஷர் உண்டாக்கி எல்லோரையும் எழுப்பி எல்லோரும் முந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. கேள்வி கணக்கு ஆரம்பிச்சு கணக்க முடிக்க சொல்லி தீர்ப்பு முடிக்க சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. அவர்களை பத்தி புகழ்வார். சுருக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இன்னி லஸ்து லஹா. இதற்குரிய நான் அல்ல. நான் அல்லாஹ்வுக்கு முன்னால போது பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். அவருடைய ஜலால பாக்க. நீங்க எல்லாரும் நூஹ் நபிக்கு போகும். அவங்களுக்கு தௌஹீத் யாவும் இருக்காது. எனக்கு தௌஹீத்னு சொன்னாலே அல்லாஹ் மட்டும் கூப்பிடணும்னு சொல்றோம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகும்போது சொன்னோம்ல, என்னப்பா துனியாவில் நீங்க தௌஹீத் படிக்கலையா? துனியாவில் எப்படி இருந்தீங்க? நீங்க தௌஹீத் படிக்காத நம்பியா? அல்லாஹ் இருக்கிறா, அல்லாஹ் விட்டு கைருல்லாவை பத்தி காணுவீங்க சொல்ல. அவர்களிடம் அடுத்த கைருல்லாவை காட்டுவார். நீங்க எல்லாம் நூஹ் நபிக்கு நூஹ் நபியும் தௌஹீத் வாசிகளே. அல்லாஹ் இருக்கிறா, அவன்கிட்ட சொல்லாம என்கிட்ட ஏன் சொல்றேன்னு சொல்ல. அவர்களும் சொல்வார்கள், எனக்கு இந்த கூச்சமா இருக்கு, நான் முன்னால பார்த்து யோசிக்கிறேன். என் மகன் விஷயத்துல நான் தலையிட்டு அல்லாஹ் பேசிட்டேன், பரிந்துரை செஞ்சுட்டு, அதனால நீங்க இதுல
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாக்கு போக்கு சொல்வார்கள், அதெல்லாம் நீண்ட சரணம் உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க. அவங்க மெதுவா ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றோம். ஆக எல்லாத்தையும் சுத்தி கடைசியில் அந்த மனித கோடிகள் எங்கே வருவார்கள்? வந்து முறையிடுவார்கள். சீக்கிரமாக மஹ்ஷர் அமளி தாங்க முடியல, கேள்வி கணக்கு ஆரம்பிச்சு சொல்றது நீங்க கண்ணை காட்டுங்கன்னு சொல்றாங்க. சர்க்கார் சொல்றாங்க எல்லாரும் ஒவ்வொரு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 5 பேர் என்ன சொன்னாங்க? இன்னி ரசூலுல்லாஹ், அதற்குரியவன் நான் அல்ல. அண்ணன் பெருமான் கேட்டோன்னு நான் தான் அதற்குரியவன், அதற்காகவே இந்த கொடுத்திருக்கிறான். நான் சரிதான் அல்லாஹ்வுக்கு உம்மத்துக்காக, இந்த உம்மத்துக்காக நபி அங்கேயும் சஜிதா செய்வாங்க. நீ அழுத்தமான ஆடு இங்கே சஜிதா செய்யாது. நண்பர்கள் யோசிச்சு ஆச்சுங்களா? அது கடவுள் கையில் தான் காண ரெண்டாவது होगा जितना कदम बदल नहीं करता. நண்பர்களே, இப்ப அடுத்து என்ன கொண்டாட போறோம் சொல்ல மாட்டேன். ஈது பெருமை. நான் என்ன சொன்ன, அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? ஷபே பராத்துக்கு மலர்கள் இருக்குது, லைலத்துல் கத்ர் மலர்கள் இருக்குது. எனக்கு அந்த ஆயத் போகும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹ். எவ்வளவு மலர்கள் வர? தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹ். ரூஹ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 2-3 தஃசீர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ்னு சொல்றாங்க. ஈசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மலக்குகள் இறங்குறாங்க. விளங்குறீங்களா? சால்சத் ஆலாஃபீன மினல் மலாயிகா இல்ல, அதுக்காக சொல்றாங்க. தனஸ்ஸல் மலாயிகா, மலாயிகர்கள் இறங்குறாங்க. இறங்குன அன்பர்களே, இந்த மனித கோடிகளுடைய காரியாதிகளை பார்க்கறது எப்பேற்பட்ட தப்பு. அவன் ஆரம்பத்துக்கு அப்படிதான் செஞ்சான். மலர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு கொஞ்சம் தங்களுடைய அதீதா தங்களுடைய மனசுல இருந்து சொல்லிட்டாங்க. பசாது பண்றாரு, ரத்தம் செஞ்சாரு. அப்படியே ஐயா சொல்லிட்டீங்க. இன்னி ஆதமும் ஆதாரம் இவரை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தயார் பண்ணாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தயார் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க? எல்லா அஸ்மாக்களை வரப்பண்ணி கொடுத்து சும்மா அளவு மலாய்க்கா போட்டி கொடுத்தாங்க. மலாய்க்குமார்களே, ஆதம ஏன் படைக்கிற, நாங்க தான் இருக்கிறோம்னு சொன்னீங்களே, இப்ப இந்த பேர் நீங்க சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிச்சு வாரி அப்பதான் அலம் இன்னிய ஆதம கைபத் சமாதி வரலாம். பாகமத்தினுள்ள மறைவானதை எனக்கு தெரியும் சொல்லுது. பாத்தீங்களா? அப்ப என்னுடைய ரகசியத்தை உங்களால் நடக்க முடியாது. அதே மாதிரி மரங்கள் வந்திருக்கிறாங்க. ஈமான் நெஞ்சில வைக்க மரங்கள் வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியல, மலாய்க்கர்கள் வந்திருக்கிறது அறிக்கை வந்து முசாபா செய்யறாங்க. நீங்க பிளைட்ல போயிட்டு இருந்தாலும் சரிதான், ரயில்ல பிரயாணம் இருந்தாலும் சரிதான், பஸ்ல போயிட்டே இருந்தாலும். இந்த இரவு முஸ்லிம் சகோதரர் எங்கே ஒரு படகுல தனியாக அவன் கப்பல் கடல் நடுக்கடல இருந்தாலும் சரிதான், மலர்கள் முசாபா செய்கிறார். இப்படி சிலவங்க முசாபா செய்யறாங்க. அந்த முசாபாவுக்கு அடையாளங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப விவரிக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய சுன்னத்தை தப்பு தவறு செஞ்ச அடியாரம் அழகுபடுத்தி இந்த அடியாரம் இப்படி எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு மனுஷன் கேவலமா பேசினான். என்னையா பிள்ளை பேசு சைத்தான பயமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா, அவன் அதுக்கு ரோசப்பட்டு பையனை மாணிக்கமாகி அதுக்குள்ள சபையை வளர்ந்து என்ன சொன்னான்? சைத்தான்னு சொல்லிடா, என் பிள்ளை பாரு மாணிக்கமா பாக்கிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றாங்கன்னா, மனிதனை அழகுபடுத்தி மனிதனை மனிதனாக ஆக்கி இந்த வேற சபை லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுத்து அதுல கண்ணு முடிக்க வச்சு எல்லா மரங்களையும் இறக்கி வச்சு ஆதம படைக்கும் போது குறை சொன்னீங்களே, இப்ப போய் பாருங்க. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறா மலர்கள் போய் எவ்வளவு நேரம் எது வரைக்கும் இருக்கு? பதில் புதுவாசல் வரைக்கும். சில பேர் லைலத்துல் ஆரம்பிச்சது எப்போது? மகனை பார்க்க சொல்லுது. மகனை பார்க்க சொன்னதுல ராத்திரி 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் லைலத்துல் சாப்பிடுறதுன்னா மீன் பெற்றி வெட்டி பெற்றி அட்டகாசமா மறுபடியும் புறம் பேசுறது கொண்டு வந்து சண்டை சட்டை லைலத்துல் கத்ருடைய
வரக்கூடிய இரவு எப்போ அது 1000 மாதங்களை விட உயர்ந்ததோ அந்த அதனுடைய உயர்வு அனுசரித்தால் அது பாவம் நிகழும். அந்த ஒரு இரவையாகிலும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறார். கருத்தத்திலே சுத்தம் ஒரு மக்கள் தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க, சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாவுக்காக இந்த இரவுடைய புனித தன்னை மாத்தாதீங்க, அதனால சகல் செஞ்சவனு ஓட்ட பிடிக்காதீங்க. மற்றவாயின் பதில் பதில் துருவாகிறது பதில் பாங்கு நேரமா பதில் நேரம் வர்ற வரைக்கும் பதில் சொல்லி போடுறது சந்தோஷமா போகும் அப்படின்னா. இப்ப பெருநாள் கொண்டாடுவோம். இந்த பெருநாள் எங்க கொண்டாடுங்க? ஈதுகாலம், அந்த ஜும்மா பள்ளி இதுகாலம் பொதுவாக. இப்ப நாம் வாழ்நாளெல்லாம் பாவிகளாக வாழ்ந்தவர். இந்த ஒரு மாசம் நாம் நோக்கு தராவியை பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுத்தியதற்காக இந்த பாவிகளை வரவேற்க வரக்கூடியவர்கள் அமரர்கள். அல்லாஹ் ரமலான் கிதாபுக்கு ஷேக் ஜக்கரியா மௌலானா படிப்பார். இந்த பாவிகளை வரவேற்க யார் வந்தார்கள்? அமரர்கள். வந்து எங்க நிற்பார்கள்? ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாசல் வீதியினுடைய தலைவாசல் இருப்பார். அந்த வீதியினுடைய முகப்புல நின்றுவார். நின்று கொண்டு என்ன சொல்வார்கள்? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்களே, கரீமான உங்க கொடை வெள்ளலான நம்முடைய சமூகத்துக்கு விரைந்து வாருங்கள். அந்த நேரம் வந்தோடனே எனக்கு அதே உணர்வு. மரங்கள் வந்துட்டாங்க, அரசியல் இருக்கிறாங்க, விளங்குங்களா? இந்த உணர்வு வர வேண்டும். அது உண்மையில நிகழ்ந்தா இது சும்மா சொல்லி காமிச்சதா? நிகழ்ந்து நம்ம அவர்களை பார்க்க சக்தியும் நிகழ்ந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சந்தோஷப்படணும், எவ்வளவு வெக்கப்படணும். எங்களை அழைக்க பாவியான எங்களை அழைக்க இந்த பாவமற்ற குற்றமற்ற மரங்களா அவர்கள் யாரு? நான் யாசும் அல்ல அம்மா மரம் அந்த எவ்வளவு மாறு செய்ய மாட்டான். உயப்பாது நம்ம ஐயோ சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தான். ஏன் பாவம் செய்வது அதிகமா அவளை கும்பல் அனுப்புறது. ஆண்டவரை தெரிஞ்சு போய் நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம் புத்திமா சரியா இருக்காது, போய் பார்த்து அட்டகாசத்து. அதனால அந்த நேரத்தில் அனுப்புறதே இல்லை. நம்ம மேல எவ்வளவு பிரிய இருப்பாங்க. முன்னாக்கே எவ்வளவு பெருத்தனே எப்போது இருக்கிற மரங்கள் இருக்கிறாங்க, நன்மை தின்னு எழுதிட்டு இருக்கிறாங்க, பாதுகாப்பு இருக்கிற மரங்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டமாக அனுப்புறது தைரியத்தில் கருத்து அனுப்பிச்சேன். அடுத்த மரங்கள் எப்போ வருவாங்க? போயிட்டு 3 நாள் தான் லீவு. பெருநாளைக்கு வந்தது காலையில் வந்து முஸ்லிம்களுடைய வீதியில தெருவாசல் முகப்புல நின்று உம்மத்தி முகமதியாக்களே வாங்க கொடை வெள்ளலான நம்முடைய சமூகத்துக்கு விரைந்து வாருங்கள். வரவேற்பாளர்கள் யார்? அமரர்கள். என்ன நம்மளுடைய நசீபை நினைச்சு பாருங்க. இந்த உம்மத்துல பிறந்ததுனால நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியத்தை எண்ணி பாருங்க. நண்பர்களே, எல்லோரும் நாம் தக்பீர் முழங்கிய ஒளி போறோம். தக்பீர் முழங்கிட்டு போறோம்ங்க. ஈதுகாவில கொண்டு நம்மளை விட்டு அவர்கள் ஈதுகாவை சூழ்ந்து இருக்கிறார். எங்கே முஸ்லிம்கள் கும்பக்கூடிய திக்ரு நடத்தினாலோ, குர்ஆன் ஓதினாலோ, தொழுதாலோ, எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அமரர்கள் வட்டம் விட்டுக் கொள்வார். அப்படியே சூழ்ந்து கொள்வார். நண்பர்களே, இப்ப எல்லாரும் ஈதுகாவில நாம் வெளியில அமரர்கள் அந்த அழைக்கிறதுக்கு அனுப்பிச்சவ யாரு? அல்லா அழைச்சிட்டு வந்து விட்டாங்களா? இப்ப அல்லா கேட்கிறான், என்னுடைய அமரர்களே, என்னுடைய உத்தரவுக்கு நோன்பு நோக்கு தராவியில் பொழுது என்னை இப்படி என்னுடைய உத்தரவுகளை மதித்தார்களே, சட்டை செய்தார்களே, அவர்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கட்டும்? இருக்கா இல்லையா? அவர்களுக்கு நான் என்ன கொடுக்கட்டும் கேட்கிறாங்க. யாருக்கும் மறக்கிறது நண்பர்களே, நாம என்ன கேள்வி என்ன நம்மளை கேட்டாங்க சொல்லுவோம், நம்ம ஆளுங்க 1 லட்சம். ஏன்னா நம்ம புத்தி போவாது. மரங்கள்ட்ட கேட்கிறாங்களா? நோன்பு நோக்கு தராவியை கொண்டு என்ன சந்தோஷப்படுத்தி மக்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு கேட்கணும். அதுக்கு அந்த மரங்கள் சொல்ல இவர்களுக்கு பூரண கூலி இருக்கு. இருக்காங்க, இவர்களுக்கு பூரணமான கூலியை கொடுக்குறாங்க, குறைக்காத பூரணமா கொடுக்குது. அப்ப அல்லாஹ் சொன்னா பூரண கூலியை கொடுத்து சொல்றீங்க. அப்படியா இருந்தா நீங்களே சாட்சியா இருந்து இவர்கள் பூரணமா வந்துச்சுங்க. அப்ப பூரண கூலி அல்லாஹ்ங்க. அவன் என்ன சொல்றாங்களா? நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு உங்க சந்தோஷமா பார்ப்பேன். உங்க வாழ்க்கையில நெருக்கடி எப்படி வரக்கத்தே வரக்கத்தா நீ செய்த அக்கிரமங்கள் தௌபா செய்யாம இஸ்திக்பார் ஓதாம நல்ல காரியம் நல்ல நேரங்களை பயன்படுத்தாம அலங்கோலமா இருக்கு. அதெல்லாம் உங்க வருத்தமா இருக்கு. ஆச்சுங்களா? இது மரங்கள் சொல்லியாது.
நீங்களே சாட்சியா இருங்க, இவரை நான் மன்னிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு ஈத்காவில் வந்த நம்மை முன்னோக்கிறான். என்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக, என்னுடைய ஜலாலின் மீது சத்தியமாக, சக்கையின் மீது சத்தியமாக, அடியார்களே, என் ஹபீபுடைய உம்மத்தினர்களே, நீங்க ரமதான் 30 நாளும் நோன்பு நோக்கு. ரமதான் 29 29 ரமதான் மாதம் மடங்களும் நோன்பு நோக்கு தராவியை தொடுத்து என்ன நீங்க சந்தோஷப்படுத்திட்டீங்க. உங்களுடைய இந்த புனிதமிக்க சபையில், உங்களுடைய இன்றைய இந்த ஈத்கா சபையில் என்ன என்னுடைய ஜலாலின் மீது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன வேணும் கேளுங்க, நீங்க என்ன வேணும் கேளுங்க, வந்துட்டு கேட்காம போவாங்க. இப்போ ஓபன் நான் இறங்கி வந்துட்டேன். இப்போ நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறது. ஏன்னா ஒரு மாசம் நீங்க செஞ்ச வேலை, 11 மாசம் நீங்க செஞ்ச அட்டகாசம் தாங்க முடியும். இப்ப நீங்க ஒரு மாசம் நோன்பு மலாய்க்கவர்கள் தோற்கடிச்சிட்டீங்க. மலர்களுக்கு பசிப்பட்டி இல்லை, நோன்பு வச்சாங்க, நோம்பாடியா இருக்கும். மலர்களுக்கு தூக்கம் இல்லை, கண்ணு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. மலர்களுக்கு பெஞ்சாதியில தொழாம இருக்கிறாங்க. நமக்கு எல்லாமே இருக்கு, இருந்தும் மலாய்க்குமார்களுக்கு ஜெயிச்சுட்டோம்ல. அதனால அல்லா என்ன கேட்குறீங்க? இடையில அல்லா சொல்றான், துனியாவையும் கேடு, துனியாவையும் கேடு, ஆகிரத்தையும் கேடு. ஆகிரத்தை பற்றி நீங்கள் கேட்பதை குறைவின்றி அப்படியே விட்டு நல்லா விளங்குங்க. மறுமை மறுமையிட்ட மௌத்திலிருந்து ரப்பே சக்கராத்து நெசாக்கி எல்லாம் சக்கராத்து கஷ்டத்தை நெசாக்கி ரப்பே எங்களுடைய ஒடுக்கத்தை சலாமத்தாக்கி சீரே இதனமாக்கி ரப்பே என்று மௌத்திலிருந்து சக்கராத்திலிருந்து மறுமை ஆரம்பிச்சிடும். விளங்குங்களா? அதுல நீங்க எதை கேட்டாலும் சொல்லலாம். என் மன்னரை சொன்ன புங்க வாய்ப்பு மண்ணையில நெருங்க முடியாது சிந்திராத என்ன நீ கேட்டாலும் சொல்லலாம். முன்கிற கேள்விக்கு அழகாக பதில் சொல்ல வையதா. ஆக நீ ஆகிரத்தையும் கேளு, துனியாவை. ஆகிரத்தை பற்றி நீ எது கேட்டாலும் அப்படியே கொடுக்குற. அதுக்காக நீ ஆசை முடிஞ்சு துனியாவை கேட்காம போவாது. துனியாவை கேளு, துனியாவை நீ கேளு. உனக்கு எது நல்லதோ அது செய்ய. ரசிக்கணும் நாம துனியாவை கேளு. ஆகா கேட்டாச்சு கொடுத்தாச்சு. இது அவ்வளவு போய் நல்ல மனம் திறந்து கேட்டு விளங்கி அதுக்கு பிறகு வழி அனுப்பு. மலாய்க்குமார்களுக்கு வரவேற்பு அழைச்சிட்டு வந்து மலர்களுக்கு சமாதானம் சொல்லி மன்னிச்சுட்டு நீங்க கவலைப்படணும்னு சொல்லி நம்மளை பார்த்து தேவையானதெல்லாம் கேளுங்க, கேட்டு சந்தோஷமாக பெற்றுக் கொண்டு போங்கன்னு சொல்லி கடைசியில வழி அனுப்புறாங்க. மலாய்க்குமார்களை நீங்க கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு சொல்றது. இப்ப தான் வழி அனுப்புறான். என்னை ரமதான் மாதம் மடங்களும் என்னை திருப்திப்படுத்தி என் அடியார்களே, இப்ப நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக சந்தோஷமாக உங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப சென்று என்ன இப்ப நீங்க மன்னிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்க. வழியை பாராட்டு அனுப்பிட்டு அல்லா சொல்றான், போகும்போது ஒரு செய்தி ஞாபகம் வைத்து ஏன்னா என்ன தெரியல அடியார்களே ஒரு செய்தி ஞாபகம். இப்ப நீங்க ரமதான் முற்றிலும் வணங்கி சந்தோஷப்படுத்தி நோன்பு வச்சு தராவி சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷம் இது நம்ம மன்னிச்சுட்டு சந்தோஷமா போட்டு அனுப்புறேன். ஒன்னே ஒண்ணு ஞாபகம், நீங்கள் எனக்கு என்னுடைய சட்ட திட்டங்களை அனுசரித்து நடக்கும் காலமெல்லாம் உங்களை பாவிகள் மற்றும் காபிர்கள் முன்னிலையில் நான் கேவலப்படுத்த மாட்டேன். இதை எப்படி நமக்கு கேவலம் என்ன சொல்லி அனுப்புற? கடைசியில் எல்லாம் வழி அனுப்பும் போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க என் அடியார்களே. இப்ப இதுவரைக்கும் சீர் கெட்டு போன நீ 11 மாசம் கெட்டு குட்டிச்சல போன நீங்க ரமதான் மாசத்தை பயன்படுத்தி எல்லாரும் மன்னிக்கப்பட்ட சீதேவிகளாக மலாய்க்குமார்களை தோற்கடிச்சீங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டீங்க. இப்ப நீங்க போக்கு சந்தோஷமா போங்க, மன்னிக்கப்பட்டவர்களாக. ஆனா உன்னை ஞாபகம் வைங்க, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் எங்களை என்னுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்கும் காலமெல்லாம் உங்களை பாவிகள் மற்றும் காபிர்கள் முன்னிலையில் நான் கேவலப்படுத்த மாட்டேன். என்ன இந்த வாக்கு போறவனை கூப்பிட்டு செய்தி நண்பர்கள் இந்த தைரியத்தில் தலைவர் நேரம் கொஞ்சம் ஏன்னா ஜமாத்து 850 பேர் இருக்கிறாங்க. 850 பேரும் சாருக்கு சாப்பிடணும். 4:40 சாருக்கு வெட்டு போடுறாங்க. அப்போ 3 மணிக்கு ஆரம்பிச்சாங்க.
ஆமா சொன்னாப்புல பையத்துல சில பேர் பையத்து காட்டுது போகணும் ரொம்ப பையத்துக்கிறோம் கரையாதீங்க கரையாதீங்க ஏன் கரையாதீங்க அப்படியே உட்காருங்க. என்ன சொல்றீங்க பையன் செஞ்சா திக்க முடியாது ரொம்ப பேர் எந்த செஞ்சா போயிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இல்ல பையன் செஞ்சுட்டாங்க आशिक हो गए तो अंगूठे पैर करता तो मेरे साथ அதாவது நான் ஒரு புத்தகம் தானே கொடுத்தேன் இப்போ குடிச்சிருக்கிறவங்கள நீங்க தொட்ட சரியா போச்சு கரண்ட் பாஸ் ஆகுது இல்ல மின்சாரத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுகள் யாரு வாங்குறாங்களோ அந்த முனியத்தை கொடுத்துருக்கு அந்த முனியை நீங்க அவங்களுக்கு அப்படிதான் பயிர் கொடுக்குறேன் எல்லாரும் ஏழு காலத்துல சேர்த்து கை விட்ட முடியாது என்ன நான் அவ்வளவு விளங்குச்சுங்களா புத்தகத்தை எல்லாரும் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்களா யாரும் பேசாதுங்க சத்தப்படாதுங்க பூரியா பூரியா சாப்பிடுங்க மற்றவங்க பூரியா சாப்பிடுங்க பேச சத்தப்படாம أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عهد عليه الله فسيؤتيه أجرا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. யாருக்கும் நம்பிக்கை குறவு இல்லையே பின்னாடி ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டோம்னா பாஸ் ஆகிதான் கரண்ட் யாரோ ஒரு மனுஷன் மேல கரண்ட் பாஸ் ஆகுது அவரை போய்கிட்ட நம்மள என்ன செய்யுது நம்மள இன்னொரு போயிட்டோம் லைனா 1000 பேர் தான் அடி கொடுங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுகள் யாரும் முந்தானே முன்னால 2 பேர் இடம் இருக்கு மற்றவங்க ஒருத்தர் கொண்டு அதனால நான் சயர் கையை பிடிக்கல அதனால நான் முறிது ஆகல என்றெல்லாம் வசுவாசம் வேணும் முறிது ஆயிட்டீங்க சயர் ஆயிக்கிறதும் நான் முறிது ஆக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டா முறிது ஆகி ஆச்சுங்களா சரி இப்ப சொல்லுங்க எல்லாரும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதியத்தின் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதியத்தின் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதியத்தின் வ அத்தூபு இலைஹி ربي من كل ذنب وأتوب إليه தௌபா 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 நான் தௌபா செய்கிறேன் குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் நிஃபாகை விட்டும் பித்அத்தை விட்டும் இர்திதாதை விட்டும் நான் தௌபா செய்கிறேன் செய்வதை விட்டும் வைப்பதை விட்டும் நாவுக்கு தலத்தை விட்டும் ஜானுகளை விட்டும் முருத்ததாக போவதை விட்டும்
லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இப்ப எத்தனை பேர் என்னுடைய கையையும் முந்தானையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேர்களையும் மீதான சில்சிலையே காதிரியா கிறிஸ்டியா தரீகாவில் உங்களை என் முதியவர்களாக சேர்த்து கொண்டேன். இப்ப நீங்க என்ன தொட்டு இருக்கிற பிடிச்சிருக்கிற அந்த முந்தானை எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுங்க சொல்லு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நான் சேர்ந்து கொண்டேன் அவர்களுடைய கையில் மனப்பூர்வமாக நான் வாக்குறுதி செய்கிறேன். தொழுகையை நடந்து கொள்வேன். பொய் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன், எழுத மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், அனுமானங்கள் அருந்த மாட்டேன். சரீரத்தை கல்வை ரூஹை அவர்களை கொண்டு அகமியங்களை அவர்களிடம் சொல்ல மாட்டேன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் அஜ்மஈன். எல்லாரும் முடியுது, எல்லாரும் இப்ப என்ன செய்யணும்? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? இடையில ஏற்பு கொடுக்காது. எப்படின்னா அல்லாவுடைய பேர் சொல்லும் போது இடையில மற்ற சிந்தனைகள் வந்து நுழையிற மாதிரி டிராக்டரோ வயலோ வரப்போ கடையோ அது வர்ற மாதிரி ஏற்பு கொடுக்காம சொல்லிக்குவோம். அப்ப என்ன சொல்லணும்? நான் அல்லாஹ் அல்லான்னு சொல்றேங்கிற சிந்தனையோடு சொல்லணும். ரெண்டாவது தான் சொல்றதை தானே கேட்கணும். அப்படின்னா நம்மளுடைய கவனம் வேற பக்கம் போறோம். சொல்லுங்க, அல்லாஹ் 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 இப்ப அல்லாஹ் சொன்னீங்களே இடையில சிந்தனை வேற. இதுதான் இந்த திக்குல ஒரு சட்டம். சிந்தனை செல்லாம சொல்லும். அல்லாஹ்வுக்கு சமமா வேற எதுவும் இருக்காது. இப்ப அல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் போது வயலும் நம்ம வயலுக்கும் நம்ம டிராக்டரும் கடையும் வந்துட்டு இருந்துச்சு சொன்னா அது அல்லாஹ் சமம் இல்லைங்க. அதனால அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஒழியும் போது மற்ற சிந்தனைகள் வராம நீ காப்பாரு. இப்ப நீங்க கிட்டத்தட்ட 20-30 தடவை சொல்லிடுங்க. வேற சிந்தனை வந்தா அது அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்க இதே மாதிரி பிடிக்கும். இது ஒண்ணு. இது 3000. அடுத்தது சலவாத்து 250 தடவை ஒரு நாள். நம்ம சில்சிலாவில் தான் இவ்வளவு கம்மி. சில சில்சிலாவில் லா இலாஹா இல்லல்லாஹ் 3000, அல்லாஹ் அல்லாஹ் 5000, மூணாம் கலிமா 3000 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. வேற வேலையே செய்ய முடியாது. நம்ம சில்சிலாவில் ரொம்ப சுருக்கம். அல்லாஹ் அல்லாஹ்க்கு 1000, சலவாத்து 250. கடைசி இந்த தூங்கறதுக்கு முன்னாடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 நான் பிழைப்பு கேட்கறது குற்றங்களை மன்னிச்சிடலாம். ஏன்னா மன்னிப்பு கேட்டு தான் தூங்கணும்.
பகலெல்லாம் குற்றங்கள் செஞ்சு அதான் வருத்தப்படுத்தி நாம பாட்டு டாக்டர் படுத்தா ரொம்ப போட்டுவிட்டாலும் என்ன செய்யணும் என்ன தெரியும். அதனால மன்னிப்பு கேட்டு நல்லா மன்னிப்பு கேட்டு அவன் மனசை புனித வச்சுக்கிட்டு நியாயம் தானுங்க. ஒரு மனிதனை வருத்தப்படுத்திதான் நம்ம சந்தோஷப்படுத்துறவங்க நிம்மதி இருக்காம ஆக்கிட்டோம். அல்லா வருத்தப்படுத்தினா அவனை சந்தோஷப்படுத்தியாகும். இந்த மூணு நீங்க ஓதிக்கிட்டே வாங்க. அதுக்கு பிறகு ஆங்காங்கே செயல்மார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு 3000. உங்களை யாரும் காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் வந்து அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு வெறும் 1000. இது என்னுடைய ஷைக் நாயகம் கொடுத்த சலுகை. மாணவர்களுக்கு பள்ளிக்கூட பாடங்களை பார்க்க வேண்டியது இல்லாதவங்க மற்ற தொழில் செய்யறவங்க 3000 அல்லாஹ்வுக்கு சர்வாத்தி 250 இஸ்திக்பார் கடைகள் மற்ற ஐங்கால வணக்கங்கள்லாம் பேணுதல் வாழ்க்கையை மாற்று. அல்லாஹ்வுக்கு நம்ம போக வேண்டியது அங்கிருந்து வந்து போக வேண்டியது. சரி سلام عليك يا نبي الهدى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأصفياء سلام عليك سيد الأصفياء سلام عليك ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك مرحبا مرحبا سلام عليك حبك على المخلوق يا حبيب العلا سلام عليك يا حبيب العلا سلام عليك كشفت منك ظلمة الظلم أنت بدر الدجى سلام عليك أنت بدر الدجى سلام عليك طالع منك كوكب العرفان أنت شمس الضحى سلام عليك أنت شمس الضحى سلام عليك رحمة الرحيم القرآن صاحب الاهتداء سلام عليك صاحب الاهتداء سلام عليك يا حبيبي ليس سواك أنت مطلوبنا سلام عليك أنت مطلوبنا سلام عليك يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك روحي فداء سلام عليك هذا قول غلامي عشقي منه يا مصطفى سلام عليك يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ربنا لك الحمد ولك الشكر يا الله ربنا لك الحمد ولك الشكر يا الله ربنا لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اوسع ثواب ما قرانا من كلامك العظيم هذه حديث واسعة رحمة نازلة بركة شاملة بركة كاملة مقبولة منك إلى كل نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والعلماء والشهداء والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ الخالدية والشيعة نقشبندية والخيروية والشهادية والشكارية والعبدية والرفاعية والنورية رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انفعنا ببركاتهم اللهم
وانفعنا اللهم انفعنا بأسرارنا اللهم انا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم فاعف عنا يا كريم واغفر لنا يا رحيم يا الله نقول حبيب உன்னை சரிவர அறியாதவர்கள் உன்னுடைய ரசூலுடைய சன்மார்க்க ஞானத்துக்கு குறைந்தவர்கள் நாங்கள் சதா இந்த சந்தோஷப்படுத்தி உன்னுடைய ஆதரிக்கிற ஆசைகளோடு ஒவ்வொரு வினாடியும் அதை சந்தோஷப்படுத்தி நல்வாழ்வு வாழத்தான் ஆசைப்படுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சமீரத்தை அடியாரப்படுத்தி அந்த நிலை தான் எங்களுடைய நிலையாக இருக்கிறது. உன்னை நாங்கள் சந்தோஷப்படுத்த நாடுகிறோம். எங்களையும் மீறி எங்களையும் அறியாது சைத்தான் வழிபட்டு உன்னை வருத்தப்படுத்தி விடுகிறோம். நீ வருத்தமாக இருந்த எங்க வாழ்க்கை எங்களுக்கு கோபமாயிருந்தாங்க. எங்களுடைய நிலையை நீ கண்ட காட்டித்தல்ல புனிதரெல்லாம் கொடுக்கிறது எங்களை மன்னிக்கிறது கண்டே மிக்க ரயிலுக்கு சரணம் கொடுத்தது எங்களை மன்னிப்பதற்காக பெருநாளையும் கொடுக்கிறது அது எங்களை மன்னிக்கிறதுக்காக அப்போ மன்னிப்பதே நீ நேசிக்க எங்களை மன்னிச்சு தரா உன்னுடைய மன்னிப்பு தான் என்னுடைய பிரதான யாருன்னா எங்களை தண்டிக்க ஒரு உரிமை இருக்கிறது. நாங்கள் இந்த பாவத்தை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் நாங்கள் தயாராகிறோம். பாவம் நிகழ்ந்தது உட்கிறது நீ உண்மை அறியப்படுவான் வேண்டி எங்களை படுத்திருக்கிறது. அறிநகரத்து ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد எங்களுக்கு பெருநாளுக்கு முடிந்து வழி அனுப்பப்படுவதற்கு காலையில் காவிரிகளை இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொல்லுகிற இடத்தை எங்களுடைய குற்றங்களை பார்க்காது நாங்கள் ஹபீபுடைய உமத்தினர்களாயிருக்கோம். எங்களை தலை நின்று வளர்ச்சிருக்கோம், கண்ணியமாக வளர்ச்சிருக்கோம். எங்களை மன்னிச்சு எங்களுடைய குற்றங்களுக்காக நாங்கள் சரணத்துக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிச்சே கருத்து ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب النار برحمتك يا عزيز يا غفار صل يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله صلى الله Thank you.
பள்ளி வந்தார் தெளிவை கண்டார் அறிவாவிலே மெய்ஞான பாதையிலே முகம்மதி கோவையிலே மெய்ஞான பாதையிலே முகம்மதி கோவையிலே பள்ளி வந்தார் வந்தார் தெளிவை கண்டார் அறிவாவிலே என்னுயிரே இருந்தாலும் உன்னிலை வேதா என்னுயிரே பயிரி